எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்டார்னு பேர் தப்பாக வச்சுட்டணும்னு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் சர்ஜனே பால் சோப் கொடுக்குறாங்க, ஈஸியாக சொல்லிடுறாங்க. சர்ஜரி முடிச்சா நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடலாம், ஓட ஆரம்பிச்சிடலாம். அங்கே ஸ்ட்ரகிள் யார் ஃபேஸ் பண்ணுறாங்க? சும்மா ரோட்டில் போகிறீங்க, ஒரு 10 பேர் கூப்பிட்டு ஃபிசியோதெரபின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த ரிசர்ச்லாம் நான் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. என்னோட பேஷண்ட் ஐஎஃப்டி கொடுக்கும்போது தே ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் அதான் பண்ணுறான், நீயும் எக்ஸசைஸ் பண்ண வச்சு அதான் பண்ணுற அப்படிங்கிறப்போ அது எப்படி பர்சீவ் ஆகுதுன்னா, ஓகே இதை தானே நீயும் பண்ண வைக்கிற. மூமெண்ட் எஜுகேஷன் இஸ் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்ரோச், பட் தட் இஸ் நாட் தி ஒன்லி ட்ரீட்மெண்ட் அப்ரோச். எக்ஸசைஸ் வச்சு பண்ணுறது தான் கரெக்டுன்னு நீங்கள் போதிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஈவன் அசார் சார் ஹேஸ் ஃபெயிலியர்ஸ்ல. எத்தனை ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள் ரிலீஸ் பண்ண பிடிக்கும்? பிடிச்சி தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஒரு பேஷண்ட்டையும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பேஷண்ட் ரிலீஸ் பண்ணுறது. ஐஎஃப்டி என் உயிர். ஐஎஃப்டி இல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன். ஐஎஃப்டி வைக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், வேக்ஸ் தெரப்பி வைக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும்ட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். பட் நீங்கள் ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது நான் நினைக்கிறேன் அப்படின்னா, when we start criticizing people, clash between physios, அது எப்படி ஆகுது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் என்னோட ஐடியாலஜி இஸ் நாட் மேட்சிங் வித் யூ. ஆனால் எனக்கும் பேஷண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. எக்ஸசைஸே பண்ண பிடிக்கவே இல்லைன்னு ஒருத்தர் வராருன்னா அவருக்கு எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. சும்மா போகிறவங்கள ரோட்டில் கூப்பிட்டு ட்ரபீசியஸில் பால்பேட் பண்ணாலும் வலிக்கும். கரெக்ட். ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவீங்களா? அது கேட்டா உங்களுக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்கள்ஸ். திஸ் இஸ் பாடி மெக்கானிக்ஸ் ஃப்ரம் த பாடி மெக்கானிக்ஸ் பாட்காஸ்ட். ஸோ இந்த டைம் பாட்காஸ்டோட கெஸ்ட்டுக்கு நான் பெருசாக இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வர சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், தட் டூ இன் ஆர் கம்யூனிட்டி. ரொம்ப ஆக்டிவாக என்னென்ன ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் வீடியோ போடக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் என்னை சார்ந்தவங்க நான் கேட்கணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் இது ரொம்ப ராவாக ரொம்ப ரியலாக என்ன பேசணுமோ ஆன் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வில் ஸ்டார்ட். சார் வெல்கம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்ட உடனே யூ கேவ் டைம். ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் வி மேட் திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பரவாயில்ல. அதே மாதிரி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது இவரை வச்சு தான். ஸோ இதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டது இவர் தான். ஸோ அதனால் இன்னும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். யூஸ்வலாக பேசுகிறவங்கள விட இவர்கிட்ட பேசுறது ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ சார், ஸ்ட்ரைட் ஆன் பாயிண்ட் கேள்வி என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நானுமே பார்க்குறது என்னென்னா, ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் நம்ம நிறைய இடத்துல மிஸ் அவுட் ஆகிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த கேள்வி எனக்கு உருவாக்கான காரணம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஃபிசியோதெரபிஸ்ட் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ்லீட் பண்ணுறது இன் சோஷியல் மீடியா. அடுத்து இன்னொன்று, ஃபிசியோதெரபிஸ்ட் அல்லாத பீப்புள், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் எடுத்து ப்ளே பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டுத்துக்கான காரணமே ஏன்னு தெரியல, ஆனால் இது ரெண்டுமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ப்ரொஃபஷன் ஒரு மாதிரி டவுன்கிரேட் ஆகுதோன்னு எனக்கு ஒரு ஃபீல். நாட் கேரிங் இன் தி ரைட் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கனால யூ ஹேவ் தி புரியுது. நான் டேரெக்டாக வந்து ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடி என் லைஃப்பில் நடந்த ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். எனக்கு 8 வருஷமாக நான் வந்து டெட் லிஃப்ட்டு, ஸ்குவாட்ஸு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டெட் லிஃப்ட் எப்படி பண்ணி யாரும் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை, எனக்கு நல்லாவே பண்ண தெரியும். கரெக்ட். சோஷியல் மீடியாவில் என்னை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். சரியா? கோச் மதன் சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த செஷனில் என் கூட ஜாயின் பண்ணியிருந்தார். அவர் எனக்கு ஒரு டெக்னிக்கல் கரெக்ஷன் சொல்லித்தரார். ஒரு ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் கோச்சு. அவருக்கு ஃபிசியோதெரபிக்கு சம்மந்தம் இல்லை. அவர் எனக்கு ஒரு டெக்னிக்கல் கரெக்ஷன் சொல்லித்தராரு. என்னோட எஃபிஷியன்சி ஆஃப் ஃபார்ம் பயங்கரமாக பெட்டராச்சு. அடுத்த 2 வீக்ஸ்க்கு என்னோட டெட் லிஃப்ட் ப்ரோக்ரஷன் சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் இன்டென்சிவ் டெக்னிக். அவங்க ஒரு விஷயம் கரெக்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் லாஸ்ட் 1 இயராக பிரசாந்தின்னு ஒருத்தங்க ஒரு கோச், ஃபீமேல் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சு. அவங்க தான் எனக்கு ஸ்ட்ரென்த் பில்டிங் ஃபேஸில் ஒரு பெரிய அடித்தளமே போட்டாங்க. இது வரைக்கும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இதுக்குள்ளே நிறைய இருக்குது அப்படின்ட்டு டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸு என் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சு எனக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அதே பிரசாந்திக்கு பெயின் வரும்போது எனக்கு கால் பண்ணி கேட்டேன், என்ன பிரச்சனை டக்குன்னு அப்படின்னு நான் ஒரு கைட் பண்ணுவேன். சரி, அவங்க யாருக்காச்சும் ஏதோ தேவைன்னா டக்குன்னு எனக்கு கைட் பண்ணுவாங்க, நான் ஒரு கைட் பண்ணுவேன். இப்போ அதே நாள் மதன்றவர் வந்து அது அந்த ஸ்ட்ராங் மேன் அத்லீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்டோன் லிஃப்ட்லாம் நிறைய பண்ணுவார். மீடியல் எல்போ பெயின் இருக்கா சார், என்ன வார்த்தை யூஸ் பண்ணாருன்னா, சார் என் டெண்டான் வீக்காக இருக்குமோ அப்படின்னு கேட்டார். சரியா? டக்குன்னு இமீடியட்டாக நான் வந்து அந்த மூமெண்ட் என்னன்றது கிராப் பண்ணிட்டு, மூமெண்ட்டில் நிறைய இன்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் சாப்பிட்டோம். எப்படி ரொட்டேட்டர் கஃப் எப்படி இருக்குது, ஷோல்டர்லேருந்து எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகும், ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரொட்டேட்டர் கஃப் எப்படி இருக்குன்னு இன்டர்னல் செக் பண்ணும்போது இன்டர்னலில் மட்டும் ஒரு
ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி அத்லெட்டுக்கு. அப்படிங்கும்போது அதை கரெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா இமீடியட்டாக ஓரளவுக்கு கரெக்டான மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். ஓகே, அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி, நான் இவங்க ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோர்ஸ் சொல்கிறேன்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பெயினை பற்றி தெரியும், ஒரு பேத்தாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், ஒரு இன்ஜுரி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இந்த சொசைட்டியில் நினச்சிட்டு இருக்க மாதிரி இப்போ ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னீங்களே, அது ட்ரூ அப்படின்னா அவங்க என்கிட்ட வந்து கேட்கணும் அவசியம் இல்லை. கேட்டிருந்தா அது கரெக்ட் ஆகிருக்காது. நான் அவங்களோட பெரிய ப்ராப்ளமை ஷார்ட்டாக கிளியர் பண்ணேன். என்ன தான் அவங்களுக்கு எக்ஸசைஸில் நாலேஜ் இருந்தாலும் அது தெரியல அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது. இங்கே என்ன தான் எக்ஸசைஸ் எனக்கு பண்ண தெரிஞ்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு கரெக்ஷன் வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பி சுப்பீரியர் அட் வாட் யூர் டூயிங். இஸ் 100%. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொன்ன விஷயம் நான் ஐ அக்செப்ட். ஓகே, ஆனால் இது எப்படி ஆகுதுன்னா when we know the limitations. என்னால் என்ன பண்ண முடியும் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட், நான் என்ன பண்ண முடியும் ஆஸ் அ ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது, அந்த லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா இட் இஸ் ஃபைன். லிமிடேஷன் தெரிஞ்சிருந்தாங்கிறத தாண்டி இப்போ நம்ம பேசுகிற ஆடியன்ஸ் எல்லாருமே நார்மலாக ஒரு ஜிம்மில் ட்ரைனராக இருக்கவங்க எப்படி ஒரு வீடியோ போடலாம் எக்ஸசைஸ்க்குங்கிறது தான் இங்கே டாபிக் நீங்கள் பிரிங் பண்ணுறது இல்லையா. எப்படி அப்படிங்கும் போது இங்கே அவ்வளோ தெரிஞ்சவங்களே அதை பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தேவைன்னா தே சீக் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். கரெக்ட். பட் ஸ்டில் இங்கே என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போது அவங்க வந்து எக்ஸசைஸ் ரிலேட்டடாக வீடியோ போடுறது தான் இங்கே ப்ராப்ளம்ங்கிறது இல்லை. when they bring the term பெயினுங்கிற ஒரு விஷயத்தை பேசும்போது அப்போ தான் இட் இஸ் பிகமிங் அ ப்ராப்ளம் வேர் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பெயினை ட்ரீட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்குது அதில். பட் ஸ்டில் இது அதனால தான் அது ஒரு மாதிரி எலிவேட் ஆகுதுங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஓப்பனாக கேட்குறேன், பெயினை யார் ட்ரீட் பண்ணணும், யாரெல்லாம் ட்ரீட் பண்ணலாம்? லைக் டாக்டர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸு, லைக் இப்போ நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அதை தாண்டி யார் வேணாலும் ட்ரீட் பண்ணலாம். நம்ம அம்மா கூட பண்ணலாம். அதான் சொல்கிறேன், சொல்லுவார் அவங்க வேணாலும். அப்போ எதுவும் ரூல்ஸே கிடையாது, இவங்க தான் பெயினை ட்ரீட் பண்ணணும் ரூல்ஸே கிடையாது. டசன்ட் மீன் ஐம் சப்போர்ட்டிங் சம்மன், 100% கிடையாது. இங்கே ஒரு ஹியூமனுக்கு அவங்களுக்கு பெயின் வந்துருச்சுனாலே இம்மீடியட்டாக அது சார்ந்த பயமும் கூட வரும். ஓகே, அது என்ன நம்மளை பண்ணிடுமோன்ற கன்ஃபியூஷன் கூட வரும். இப்போ எல்லாமே பர்செப்ஷன் அண்ட் லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங் த இண்டிவிஜுவல். நான் எல்லா டைமும் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, இட்ஸ் நாட் அபவுட் த பெயின், இட்ஸ் ஆல் அபவுட் த பர்சன் ஹூ அட்டாச் டு இட். எக்ஸாக்ட்லி இல்லையா? இப்போ பேக் பெயின் கிடையாது, டிஸ்க்கு கிடையாது, அந்த பர்சன் அட்டாச் ஆகிருக்கிறது தான் அங்கே பிரச்சனை. அந்த பர்சன் தான் அதை பிரிங் அவுட் ஆஃப் இட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுல தானே இங்கே பிரச்சனையே இருக்குது. அப்போ அதை யார் பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்கிறதுலே அதிகமாக பெயினை ஹேண்டில் பண்ணுற ஃபிசியோதெரபிஸ்ட் தான் புரிஞ்சுக்கணும். கரெக்டு. பட் அங்கே இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதாங்கிறது தானே இப்போ கேள்வியே. ஒய் பிகாஸ் இப்போ இது எப்படி போகுதுன்னா, ஓகே இப்போது நீங்களும் ஏன்னா இது இப்போ நான் ஈவன் லைக் இப்போ ரீசெண்டாக ஜிம் ஸ்டார்ட் பண்ணி கிளினிக்கும் வச்சு ரன் பண்ணும்போது என்கிட்ட கேட்குற காமனான கேள்வி 2 இருந்துச்சு. ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எப்படி ஜிம்மை பற்றி தெரியும் ஒரு கேள்வி. ஓகேவா, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது. இன்னொன்று, ஜிம்மிலேயே சரி பண்ண வேண்டிய விஷயம். லைக் என்கிட்ட வந்த ஒரு 50 to 60 என்கொயரிஸ் வருதுன்னா அதில் ஒரு மினிமம் ஒரு 10% வச்சுக்கலாமே, ஒரு 5 to 6 என்கொயரிஸ் எப்படி வருதுன்னா, எனக்கு வந்து ஏசிஎல் டிஆர் இருக்குது, எனக்கு டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லியிருக்காங்க, டாக்டர் வந்து என்னை வந்து மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ஜிம்முக்கு போனால் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் இப்போ நான் ஜிம்முக்கு வரேன். இதே இது இன்னொன்று, இதில் இன்னொரு ஃபேண்டஸியான ஒரு விஷயம்னா, ஏசிஎல் ரீஹாபிலிட்டேஷன் வித்தவுட் ஏசிஎல் சர்ஜரி ஜிம் கோச் சரி பண்ணியிருக்காங்க, ஜிம்மில் சரி ஆகிடும். இங்கே அகெயின் பிரச்சனை என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சான். உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோஆர்த்தைட்டிஸ், ரொம்ப நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், ஆஸ்டியோஆர்த்தைட்டிஸ் இருக்கா, கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிடு, நடந்துடாத. எல்லா பேஷண்ட்டுக்கும் வரும் இல்லையா, குமிஞ்சிராத, எப்படியாவது குமிஞ்சிரு. கரெக்ட். இதே பேக் பெயின் இருக்கா, இதே பிரச்சனைக்குள்ளே எல்லாம் பேஷண்ட் மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஹானஸ்ட்டாக கேட்குறேன், ஃபிசியோதெரபிஸ்ட் அஃபெண்ட் ஆக வேண்டாம், ஃபிசியோதெரப்பி அஃபெண்ட் ஆகணும்னு கிடையாது. ஃபிசியோதெரப்பியை நீங்கள் நேசிக்கிறத விட 100 மடங்கு ஜாஸ்தி நான் நேசிக்கிறேன். அதனால தான் ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படியோ சரியாயிடணும்னு போடுறேன். மேபி அது வீடியோவில் பிரதிபலிக்கும் பொழுது உங்களுக்கு வேறு மாதிரி போர்ட்ரே ஆகலாம். ஒருத்தர் கூட உட்காந்து பேசி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தெரியும். நான் ஆல்வேஸ் பிலீவ் பண்ணுறது மெசேஜில் பேசுகிறதா இருக்கட்டும், அதனால தான் நான் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் போடுவேன். மெசேஜ் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு மாதிரி போர்ட்ரே ஆகும். ஒரு மனுஷனோட வீடியோ 1 மினிட்லாம் பார்த்து அவரை பற்றி புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இப்போ இது ஒரு டிஸ்க்ளைமர் தான் இப்போ நான் இங்கே போட்டேன். ஏன்னா அனஸ் எத்தனை ஹாஸ்பிட்டல் அனஸ் சர்ஜரி ஏசிஎல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக 6 months ரீஹாபுக்கு பண்ணுறான் இல்லை, பேஷண்ட்டுக்கு தெரியுமா? அது தெரியாது. எத்தனை ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் சர்ஜனே ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறாங்க.
ஈஸியாக சொல்லிடுறாங்க. சர்ஜரி முடிச்சா நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடலாம், ஓட ஆரம்பிச்சிடலாம். அங்கே ஸ்ட்ரகிள் யார் ஃபேஸ் பண்ணுறா? கரெக்ட். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கிட்ட நான் கேட்குறேன், ஹானஸ்ட்டாக கேட்குறேன், பீயிங் வெரி ஹானஸ்ட்டு, எத்தனை பேருக்கு எஸ்எல்ஆர் ஐசோமெட்ரிக் டவல் அதுவே தப்பாக பண்ணுவோம். அது நான் மறுபடியும் உங்களை ப்ளேம் பண்ணணும், உங்களை குறை சொல்லணுங்கிறது என் இன்டென்ஷன் கிடையாது. இங்கே இருக்கிற மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணாதது தான் பிரச்சனைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டவல் குவாட்ரிசெப்ஸ் ஆக்டிவேஷன் எக்ஸசைஸ், அவனுக்கு போய் பேஸ்கெட் பால் விளையாடணும், அவனுக்கு போய் மேரத்தான் ஓடணும் திருப்பி. 6 மாதம் ஆனாலே அது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஆகும், மைண்டு சரியாகி ப்ரிப்பேர் ஆகி மோட்டார் ரீலன் ஆகிருக்கு. இதில் யார் என்ன சொல்லி தருவா? எத்தனை பேருக்கு இந்த 2 எக்ஸசைஸ் தவிர வேறு எக்ஸசைஸ் தெரியும்? இங்கே அதுதானே என்ன பிரச்சனை. அப்போ அந்த பர்சனுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் தான் சரியாகும்னு ஸ்ட்ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா? ஏதோ தப்போ கரெக்டோ அவங்களுள்ள ஜிம்முக்குள்ளே போயிடுறாங்க. கரெக்ட். இப்போ இங்கே ஃபிசியோதெரபிஸ்ட் நம்ம கரெக்டாக அங்கே அதை வேலையை பண்ணியிருந்தோம்னா என் கிளினிக்கில் நடக்குது கரெக்டாக. நாங்கள் பார்க்குற ஏசிஎல் சர்ஜரி பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு பிரச்சனையே ரீஹாப் சரியாக போகாதது தானே. அப்படிங்கும்போது நம்ம சரியாக இங்கே இருந்தோம்னா அவங்க உள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லையே நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் நம்ம தேவைப்படுவோமோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது தெரியாதனமா ஃபிசியோதெரபிஸ்ட்டை அந்த கிடைக்காம தான் காமன் பீப்புள்ஸ் எப்படியோ என் காலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இந்த கால அளவுக்கு இந்த கால் இல்லையேன்ட்டு தான் ஜிம்முக்குள்ளே போகிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஜிம்முக்குள்ளே போகிறாங்க. ஜிம்முக்குள்ளே யார் இருக்கா? அந்த ட்ரைனர் இருக்காரு, அந்த பாடி பில்டரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், இல்லை ஏசி சர்டிஃபிகேட் முடிச்சோ அந்த ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணியோ என்எஸ்சிஎம் சர்டிஃபிகேட் முடிச்சோ அந்த ட்ரைனர் இருக்காரு. அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, இப்போ அவரோட ஆப்பர்ச்சுனிட்டி அவர் தக்க வச்சுக்கணும்ல. எனக்கு தெரியாதுன்னு அமைச்சிடறாங்க. எல்லா ஜிம்லையும் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்களா? அது காரணமே அதுதான். ஏன்னா ட்ரைனர் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு கேட்டக்கூடாதுன்னு தான் எல்லா ஜிம்லையும் ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுறாங்க எல்லா ஜிம்லையும்? அங்கேயும் ஒரு பெரிய கேள்வி வருது. இப்போ வேறு வழியே இல்லாமல் ட்ரைனர்ஸு அவங்க பிடி எடுத்து சம்பாதிக்கணும்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் அவங்க கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்கறதுனால கால் ஓரளவுக்கு பெட்டர் ஆகிடுதுல்ல. கரெக்ட். இப்போ அது நம்ம பண்ணதை தானே அது காரணமாக பார்க்கப்படுறேன் நான். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஃபாலோப்பாகவே ஒரு சஜஷன் சொல்கிறேன். இப்போ இங்கே ஃபிசியோதெரப்பினாலே சும்மா ரோட்டில் போகிறீங்க வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் கூப்பிட்டு ஃபிசியோதெரப்பின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கை கால் அமுத்தி விடுறது, வேறு அப்புறம் வலி வந்தால் போகிறதுன்னு சொல்கிற இடம், கரண்ட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது. எக்ஸசைஸ்னே சொல்ல வேண்டாம், எக்ஸசைஸ் எல்லாம் பெயினை சரியே பண்ணாது. நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறேன். எக்ஸசைஸ் எல்லாம் பெயினை சரி பண்ணாது. நான் வந்து ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். உங்கள் கூட இப்போ கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் நம்ம 1 இயருக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம். எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்டார்னு பேர் தப்பாக வச்சுட்டணும்னு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வேணா பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு எக்ஸசைஸ் கொடுக்குறவங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு நாள் என் கூட வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும். கரெக்ட். சரிங்களா? நான் எக்ஸசைஸ் கொடுத்தா எல்லாம் சரி பண்ணுறேன், எக்ஸசைஸ் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் வச்சாங்க. இது ஏன்டா இந்த எக்ஸசைஸ் கொடுத்தா பேர் வச்சுட்டோமோ, பேர் வேறு வச்சிருக்கலாமோ, ஏன்னா பிராண்ட் டெவலப் ஆயிடுச்சு, நீ மாற்ற முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக அதை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர்ட்டியாக காதில் போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற ஒரே ரீசனுக்காக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பேர் வேறு வச்சிருக்கலாமோ அப்படின்னு இப்போ வரைக்கும் நினச்சிட்டு தான் இருக்கேன். கரெக்ட். ஸோ இப்போது இந்த இடத்துல ஃபிசியோதெரப்பி ப்ராப்பராக பீப்புள் பர்சீவ் பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிற இடத்துல அதில் ஒரு பெரிய ஃப்ளா வந்து கரெக்ட் ஃபிசியோதெரப்பி மேலேயும் இருக்குது, ஃபிசியோதெரபிஸ்ட் மேலேயும். இங்கே இப்போ போய் கேட்குற எல்லாருமே இப்போ கரண்ட் வைக்கிறது, மசாஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், எல்லா சீனியர் தெரபிஸ்ட்டுக்கும், எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. அப்போ அது நம்ம பண்ணுறனால தானே அவங்க சொல்கிறாங்க. நீ பார்க்குறத தானே சொல்லுவோம், என்ன பண்ணுறோங்கிறத பார்க்குறத தானே சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வருது, நம்ம பார்க்குறது தான் சொல்கிறாங்க. கரெக்ட். இப்போ அதே மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானுமே எக்ஸசைஸ் பண்ணியிருந்தா கரெக்ட். இப்போ அசார் சார் கிளினிக்கோ இல்லை என் கிளினிக்கோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து பார்க்குறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் பர்சனே வச்சுக்கலாமே, ஜிம் போகிறவங்க இல்லை ஃபிட்னஸ் ட்ரெயினரவே வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம இதுக்கும் பொறுத்தவரை வந்தாரு. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, இதை தான் நானும் பண்ணுறேன், அப்போது ஐ எம் கெட்டிங் அன் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸாகவே நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். இதைத்தான் நானும் பண்ணுறேன்னு இது வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் சொன்னது இல்லையே. லைக் நம்மகிட்ட டேரெக்டாக சொல்கிறது இல்லை, பட் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி போகுதுன்னா, ஓகே எக்ஸசைஸ் தான் நீங்களும் பண்ணுறீங்க, இது வந்து யாருக்கு போகுதுன்னா ஈவன் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்குமே அப்படி தான் போகுது. புரியுதுங்களா? புரியுது. ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் அதான் பண்ணுறான், நீயும் எக்ஸசைஸ் பண்ண வச்சு அதான் பண்ணுற அப்படிங்கிறப்போ அது எப்படி பர்சீவ் ஆகுதுன்னா, ஓகே இதை தானே நீயும் பண்ண வைக்கிற, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியுது. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டில் நம்ம கூட ட்ராவல் பண்ணும் போது தான் ஹவ் வி ப்ரோக்ரஸ் ரெக்ரெஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. பட் ஸ்டில் இந்த இடத்துல இந்த பின்பத்தை நம்ம கிரியேட் பண்ணுறது இப்போது ஹவு பீப்புள் ஆர் பர்சீவிங் ஃபிசியோதெரப்பி அஸ் மசாஜ் ஆர் லைக் கரண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறதோ, அதே மாதிரி ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸும் இப்படி பர்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ? இருக்கு கணேஷ், நான் 100% நீங்கள் சொல்கிறது இப்போ புரிஞ்சுக்கிறேன். பட் இங்கே ரீஹாபுக்கும் ட்ரைனிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லைக் பேஸ்ட் ஆன் இன்டென்சிட்டி வி அசஸ். இன்டென்சிட்டி மட்டும் தான் டிஃபரன்ஸ். கரெக்ட். இன்டென்சிட்டி மட்டும் தான் டிஃபரன்ஸ். கரெக்ட். ஓகே, இன்டென்சிட்டி லெவலுக்கு ஹானஸ்டா நிறைய ட்ரைனர்ஸ்க்கே தெரியாது, நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் தெரியாது.
இங்கே 2 குரூப் ஆஃப் பாப்புலேஷனுக்குமே வந்து நம்ம கிளியர் கட்டாக அதை ப்ரோக்ரஸ் பண்ண தெரியாது. அதுதான் இங்கே பிரச்சனை. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தெரியும் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, உள்ளே போனோம்னா அங்கே தான் எஜுகேஷன் சிஸ்டம், அங்கே தான் பிரச்சனை. இப்போ இன்னைக்கு காலையில் கூட நான் அதை தான் வீடியோ பண்ணியிருக்கேன். எதுக்காக ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ் படிக்கிறோம்? 15 மார்க் கொஸ்டின் பாஸ். சரி, லிவர் சிஸ்டம்ப்பா. அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர் எக்ஸாம்பிள், செகண்ட் ஆர்டர் லிவர் காஃப் ரைஸ், தேர்ட் ஆர்டர் பைசெப்ஸ். வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருங்க பார்ப்போம். யாரோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ல போடுங்க. இல்லை, ஆக்டிவ் பாசிவ் இன்சஃபிஷியன்சி எக்ஸாம்பிள் சொல்லிருங்க. அப்பார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருங்க. கரெக்ட். ஏன் படித்தோம்? கான்கேவ் கான்வெக்ஸ் ரூல் என்ன லைஃப்பில் எங்கே அப்ளை பண்ணணும்? நியூட்டன்ஸ் லா சொல்லுது, இனர்ஷியா ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. இனர்ஷியான்ற ஒரு லா இருக்குது. அந்த இனர்ஷியா வந்து பாடி வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். ஃபோர்ஸ் கொடுத்தா மூமெண்ட்லேயே தான் இருக்கும். எனி ஃபோர்ஸ் சுட் ஸ்டாப், வி ஹவ் டு கிரியேட் சம், ஒரு ஃபோர்ஸ் தேவை. இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அது எங்கேருந்து வருது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் சிக்னல் கொடுக்குதா? அப்போ ஒருத்தர் ஷோல்டர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு, இல்லை பேக் இன்ஜுரி, பேக்னா எல்லாருக்கும் புரியும், ஒரு பேக் பெயின் சொல்லிட்டு டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. சரியா? அவர் பாத்ரூம் போகிறது வர்றது வேலை பார்க்குறத தவிர, உட்காந்து வேலை பார்க்குறது, படுத்துகிட்டே வேலை பார்க்குறது, ஒர்க் ஃப்ரம் ஹோமை தவிர 3 மாதம் எதுவுமே பண்ணல. 3 மாதத்துக்கு அப்புறம் பாடி ஸ்டிஃபாக இருக்குன்னா அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. கரெக்ட். ஏன்னா நீ 3 மாதமாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே பாடி கிரியேட் பண்ணல, மோட்டார் ரீலர்ன் ஆகணும், நிறைய மூவ்மெண்ட் கிரியேட் ஆகணும் போது வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? நான் வந்து இங்கே 90% ஆஃப் த பீப்புள் ஹூ கம்ஸ் டு அவர் கிளினிக் நசன் நீட் ட்ரீட்மெண்ட். 100%. ஓகேவா? யாருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை? பீப்புள் ஹூ சஃபர் ஃப்ரம் சீரியஸ் ப்ராப்ளம். அதனால தானே நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த விஷயத்த சொல்கிறேன். என் கிளினிக் 6 மணிக்கு மேலே க்ளோஸ் ஆயிரும். ஏதோ ஒரு கிளினிக் சொல்லுங்கள் 6 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஏன்னா நான் சென்னையிலையும் கிளினிக் போய் போட்டேன். அப்போ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு, நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்ட்டு கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களே ஃபீல் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 6 மணிக்கு மேலே கிளினிக் வைக்கணும் சார் சென்னையில், ஏன்னா பாப்புலேஷன் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன். அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு பெயின் தான் ப்ரையாரிட்டினா நம்ம டைம் வரப்போகிறாங்க. பெயின் ப்ரையாரிட்டி இல்லைன்னா அவங்க சீரியஸான ப்ராப்ளமே இல்லையே, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்? ஒரே செஷன் எஜுகேட் பண்ணி, பயப்படுத்தாத, லைஃப் ஸ்டைல் கரெக்டாக வச்சுக்க சொல்லு, சின்ன 2-3 மொபிலிட்டி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து லைஃப்பில். ஓகே, பட் ஆனால் இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லும்போது எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. ஃபிசியோதெரப்பி ஆர் லைக் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் அண்டர் சம் மெடிக்கல் கைட்லைன்ஸ், வி ஆர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். கரெக்ட். பட் இந்த இடத்துல நம்ம நோவேர் மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணலையோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை, என்ன பண்ணால் மெடிக்கல் ப்ரொஃபஷனாக ஃபீல் ஆகும்? இப்போ ஒரு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை சொல்லுங்கள். இல்லை என்ன மெடிக்கல் ப்ரொஃபஷன்றதுக்கு என்ன அர்த்தம்? ஊசி போடணுமா, மாத்திரை கொடுக்கும்? இல்லை லைக் இப்போது நான் என்னோட அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் சொல்லுவேன். இல்லை நம்ம ஜாலியாக பேசுவோம், டிபேட்டே பண்ணுவோம், நல்லா இருக்கும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் யாரோ பார்க்குறாங்களா, அவங்களுக்கு ஒரு லேர்னிங், ஏதோ ஒருத்தர் மைண்ட் ஓப்பனிங் ஆகட்டும். இதை பேசினது நீங்கள் எங்கிட்ட கேள்விக்கு அவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். அதையும் நீங்கள் கமெண்ட்ல போடலாம். லெட் இட் பி ஓப்பன், வி ஹாவ் அ ஹெல்தி டிஸ்கஷன், லேர்ன் பண்ணலாம் எதையாச்சும். கரெக்ட். இப்போ என்னன்னா, இப்போ அந்த டேர்ம்ஸில் அவங்கள பேஷண்ட்டுங்கிற ஒரு டெர்மினாலஜிக்குள்ளே வரமாட்டாங்கல்ல. இல்லைண்ணா, இங்கே பேஷண்ட்டாக எப்படி பார்க்கப்படுறோன்னு மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, சரியான பேக் பெயின் இருக்குது. இப்போ இன்னைக்கு ஃபேமிலி கூட்டிகிட்டு 1 டே ஃபுல்லாக அலைஞ்சிருக்கேன், குழந்தை கையிலேயே வச்சுருந்துருக்கேன். சரியா? அது போக லாஸ்ட் 7 days மட்டும் நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 2 years தான் விளையாடாத அளவுக்கு விளையாடிருக்கேன். சரிங்களா? சண்டே பேட்மிண்டன் 2 hours விளையாண்டேன். சரிங்களா? 2 நாள் ட்ராவல் நைட்டு, பஸ்லேயும் ட்ரெயின்லேயும். அதுக்கு நடுவில் ஒரு நாள் பேட்மிண்டன், இன்னொரு நாள் கிரிக்கெட். பவுலிங் மட்டுமே 8 over போட்டிருக்கேன். 8 over ஃபாஸ்ட் பவுலிங் மட்டுமே போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி சண்டே உங்களுக்கே தெரியும், சண்டே ஃபுல்லாக விளையாண்டோம் போது லாஸ்ட்டு 8 days மட்டும் இன்டென்சிவாக ஸ்போர்ட்ஸ் ஆடி 2 பேட்மிண்டன் டே, 2 கிரிக்கெட், ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு 8-9 மேட்ச் கிரிக்கெட் விளாடணும், 2 மேட்ச் பவுலிங் போட்டு விளாடிருக்கேன், 2 நாள் ட்ராவல், அது போக 2 நாள் ஸ்ட்ரென்த்தனிங்கும் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இப்போ பேக் பெயின் வந்துருச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. இப்போ இதே பேக் பெயினோட இன்னொருத்தர் இருக்கார். இப்போ அவர் வந்து ஒரு கிளினிக்கில் போய் அது என்னென்னு கரெக்ட் பண்ணிக்க போகிறாருங்கும் போது அவர் பேஷண்ட். ஓகே, எனக்கும் பேக் பெயின் இருக்குது, எனக்கு தெரியும். நேற்று நான் ஜிம்முக்கு போயிட்டு திஸ் இஸ் நாட் மை டே, நான் இன்னைக்கு ஓவராக புஷ் பண்ண விரும்பல, ஐ ஃபீல் ஸ்டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்த பெட்டராகனு வந்துட்டேன். எக்ஸசைஸ் பண்ணலை, ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன், எக்ஸசைஸ் பண்ணலை. சரியா? இப்போ எனக்கும் பெயின் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கேட்குறீங்கன்னா ஒரு 7 இருக்குது பெயின், பேக்கில் இருக்குது. இப்போ பெட்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன், நல்லா பெட்டராக தான் ஃபீல் பண்ணேன். தூங்கி எழுந்தாலே நாளைக்கு பெட்டர் ஆகிடும் எனக்கு தெரியும். இப்போ நான் போய் நாளைக்கு ஒரு கிளினிக்கில் போய் பெயின் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கேட்கல, நான் பேஷண்ட் இல்லை. ஓகே, பட் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால வி ஆர் நாட் பேஷண்ட்ஸ். கரெக்ட். ஆனால் காமன் பாப்புலேஷனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கரெக்ட் இல்லை.
இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஒரு ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வி ஆர் கிவிங், ஓகே, நம்ம கொடுக்குறோம், அந்த அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. பட் அதுக்கப்புறம் லைக் டவுன் த லைன் நம்ம அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு என்ன வேலை வேணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இப்போ லைக் இல்லை எனக்கு புரியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பிரச்சனை சிவியராக இருந்தால் மட்டும் ஃபியூச்சர் பேஸ் ஹேண்டில் பண்ணால் போதும் நிலைமை வரும். ஏசிஎல் இன்ஜுரி மட்டும் கிளினிக் வருவாங்க, இல்ல அதான் சிவியர் பேக் பெயின் மட்டும் கிளினிக் வருவாங்க, சோலர் டிஸ்லோகேஷன் கிளினிக் வருவாங்க, ஆங்கிலேஷன் ஸ்பான்டைலிட்டிஸ் கிளினிக் வருவாங்க, உண்மையான சர்வைக்கல் அடிக்கலோபதி மட்டும் கிளினிக் வருவாங்க. இல்ல அதான் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்க முன்னாடியே சொன்னீங்க சீரியஸ் பேத்தாலஜி இல்லைங்கிற பட்சத்துல 6 மணிக்கு மேல நான் கிளினிக் திறக்க வேண்டாம், அவனுக்கு பெயின் தான் ப்ரையாரிட்டி தான் வந்திருப்பான் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ யூ ஆர் மென்ஷனிங் இல்ல 6 மணிக்கு மேல கிளினிக் திறக்க வேணாங்கிறது தப்பா புரிஞ்சுக்கணும். அது எனக்கு பிடிக்காது. அதான் சொல்றேன், எனக்கு 6 மணிக்கு மேல என்னோட பர்சனல் டைம்னு ஒன்று இருக்கு. அதனால 6 மணிக்கு மேல நீ கிளினிக் நடத்துறதுக்கும் சீரியஸ் பேத்தாலஜிக்கு சம்பந்தம் இல்லை. கரெக்ட், யாரை எப்போ வேணா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். அது என்னோட எத்திக்ஸ், அது எனக்கு கரெக்டா இருக்கு, மற்றவங்களுக்கு தப்பா இருக்கலாம். நான் இப்போ இது எதுக்காக மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, யூ ஆர் மென்ஷனிங் பாயிண்ட் லைக் அவனுக்கு பெயின் தான் ப்ரையாரிட்டியா இருந்தா அவங்க டைமிங் எங்கிட்டே வந்திருப்பான், ஓகேவா? அப்போ வந்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ரையாரிட்டி மாறி நீங்க சொல்ற மாதிரி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா மட்டும்தான் ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு வேலை இருக்கும். இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு நான் ஸ்பெசிஃபிக் பெயின் நம்ம சொல்கிறோம்ல 90% ஒன்றும் இல்லாத பெயின் அப்போ தான் அதிக ரோலாக இருக்கிறதா பார்க்குறேன். ஒரு சீரியஸ் ப்ராப்ளம், ஒருத்தர் ஏசிஎல் இன்ஜுரின்னு வந்துட்டார் அனஸ், சிவியர் லம்பர் அடிக்கல பற்றி சர்ஜரி வேணாங்கிற ஸ்டேஜில் வந்துட்டார் அனஸ். அப்போ ஃபிசியோதெரபி ரோல் தான் பேஷண்ட் தேவை. நீங்கள் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ரீஹாப் பண்ணி கரெக்டாக சரி பண்ணிடலாம் அவங்க சரி ஆயிடுவாங்க அனஸ். அவங்க லைஃப்பில் அந்த பிரச்சனையிலையும் சரி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அந்த நல்ல ஃபேஸை ஃபீல் பண்ணிடுவாங்க லைஃப்பில். பட் இந்த நான் ஸ்பெசிஃபிக் பேஷண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசியோதெரபி ரோலில். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு பெயின் வந்துருச்சு, நான் அதை ஃபஸ்ட் எவ்ரி அக்யூட் பெயின், சரி மாற்றி சொல்கிறேன், எவ்ரி கிரானிக் பெயின் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் அன் அக்யூட். 100% கரெக்டாக அக்யூட்டாக ஸ்டார்ட் ஆகி தானே கிரானிக்காக மாறுது. அது ஏன் கிரானிக்காக மாறுது தனஸ்? நம்ம அதை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால, அதை கண்டுக்காதனால சொல்லலாம். அக்கார்டிங் டு த கைட்லைன்ஸ் கரண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குற எல்லாருக்குமே கேட்குறேன், உங்கள்கிட்டையும் கேட்குறேன், கிரானிக் பெயினுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் தனஸ்? இப்போ யூஸ்வலாக ட்ரெண்டில் இருக்கிறது என்னன்னு நான் சொல்கிறேன். கிரானிக் பெயின் ஒரு 3 நாள் வருஷம் பெயின் இருக்குன்னு என்ன பண்ணி சரியாகல, ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ரெஸ்ட் எடுத்து தான் கிரானிக் பெயினே வந்து. இல்லை சார், இப்போ நீங்கள் அக்யூட் பெயின் ரெஸ்ட், இப்போ அதுக்கான ஆன்சர் நான் சொன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ஆடியன்ஸ் ஓகேவா? கிரானிக் பெயின் ஐஎஃப்டி வச்சு சரியாகல, அல்ட்ராசவுண்ட் பண்ணி சரியாகல, மயோஃபேஸ் ரிலீஸ் பண்ணி சரியாகல, எக்ஸசைஸ் பண்ணியும் சரியாகல. சரி, அது காரணம் என்ன அப்படின்னா, கிரானிக்காக ஒருத்தர் ஃபைப்ரோமையால்ஜிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, கிரானிக் பெயினுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் படி பார்த்தோன்னா மூவ்மெண்ட், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தானே மெயினான ட்ரீட்மெண்ட்டு. அப்போ இதை அக்யூட்டில் கரெக்டாக பண்ணியிருந்தா கரெக்ட், அக்யூட்டில் கரெக்டாக பண்ணாலும் கிரானிக் பெயின் இருக்கும். ஏன்னா த வேர்ட்ஸ் விச் வி யூஸ் மேட்டர்ஸ் அட் மோஸ்ட். இப்போ இருக்கிற சோசியல் மீடியா ஜென்ரேஷனில் நிறைய கிரானிக் பெயின் டெவலப் ஆகிறதுக்கே அதான் ஒரு காரணம். இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, அக்யூட் பெயின் ஒருத்தருக்கு வரும்பொழுதே சரியாக ட்ரீட் பண்ணால் தான் கிரானிக் பெயின் ஆகிறதுக்கே காரணம். கிரானிக் பெயின்னா மூவ்மெண்ட் எஜுகேஷன், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தான் வேணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இங்கே எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஏன் அக்யூட் பெயினை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணல? அங்கே ஒரு பெரிய கேள்வி வருதா. 2வது முக்கியமான கேள்வி எங்கிட்ட என்ன அப்படின்னா, அக்யூட் பெயினில் இருக்கவங்க கிரானிக் பெயினாக மாறிட்டாங்க அப்படின்னா இப்போ சைக்கலாஜிக்கலாக பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டாங்க. நாளைக்கு அந்த ஏசிஎல் இன்ஜுரி பண்ணி ஒரு 12 மாதம் ரீஹாப் பண்ணி திருப்பி ஸ்போர்ட்ஸுக்கு போனார் பாருங்க, அவருக்கு பயம் இருக்கும், பட் இருந்தாலும் அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், அதை நம்ம கால் பழைய மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. இவங்களுக்கு அது வரவே வராது. அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் வைக்கலாம். இப்போ அதுக்குன்னு நான் வந்து நான் ஸ்பெசிஃபிக் பெயினாக இருக்கட்டும், ஒரு நான் ஸ்பெசிஃபிக் பெயின்னா அப்படி ஒன்று இருக்குது, ஒரு ரீசனால் மட்டும் பெயின் இருக்காது, அதுக்கு ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த வீக்காக இருக்கிறது காரணமாக இருக்கலாம், பர்டிகுலராக அந்த அந்த மூமெண்ட்டோ பேட்டர்ன் ஆஃப் லோடிங்கோ அவங்க பாடி அடாப்ட் ஆகாதது காரணமாக இருக்கலாம், டாலரேஷன் இல்லாத காரணமாக இருக்கலாம், பர்செப்ஷன் காரணமாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைல் காரணமாக இருக்கலாம், ஒர்க் ஸ்ட்ரெஸ் காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மல்டி ஃபேக்டர் வரும். நம்ம வந்து ஒரு ரீசன் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ரேர் கண்டிஷன், அந்த மாதிரி ரேரில் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரியான பெயின் கண்டிஷன்ஸுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? அட் த எண்ட் ஒரு கிளாரிட்டி. இப்போ அந்த பர்சன் ஹூ பிரிங் தேர் பாடி இன் பெயின் டு யூ ஆஸ் அ பேஷண்ட், அந்த பர்சன் புரிஞ்சுதா? அந்த பர்சனுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன தேவைங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேக் பெயின் பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு பயம் மட்டும்தான் இருக்குது, புரிஞ்சுப்பாங்க, சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பாங்க. டாக்டர் வந்து வேலைக்கு போகாத எதுவும் ஆயிரும் சொல்லி பயத்தில் தான் எதுவும் பண்ணாமல் இருக்கு, சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பாங்க. அந்த பர்சன் எந்த அளவுக்கு பயத்தில் இருக்காங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இருக்கு. கரெக்ட். சிலருக்கு சொல்லி மட்டும் புரிய வைக்க முடியாது, மூவ் பண்ணி தானே புரிய வைக்க முடியும்.
கரெக்ட். புரியுதா? அவங்களுக்கு எதில் பயம் இருக்கோ குமியறதுல இருக்கும், வேறு எதில் பயம் இருக்கும் உட்காந்து ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுல இருக்குமா. இப்போ அது ரெண்டுமே அவங்க பண்ணி பெயின் ஃபேஸ் பண்ணால் தான் அவங்க சரி, பண்ணலன்னா தான் அவங்க சரியாயிட்டாங்க. என் ஐஎஃப்டி எப்படி அது பண்ணும்? ஆனால் ஒரு சிலருக்கு அது நம்பிக்கை கொடுக்குதுன்னு வச்சுக்கலாமே. அக்யூட் பெயின் அதுதான் சொல்கிறேனே, அக்யூட் ஸ்டேஜில் மேபி எஸ். நான் இப்போ அதுக்கு அகெயின்ஸ்டானவன் கிடையாது. அதுதான் இப்போ நீ வந்து அது உன்னோட திங்கிங் எபிலிட்டியை சப்ரஸ் பண்ணுறது உனக்கு தெரியலையா அப்படின்னு நான் கேட்குறேன். கரெக்ட். இப்போ நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கிளினிக்கில் உட்காரும் போது சிவியர் பெயின் லம்பர் 10 பேஷண்ட் வரும்பொழுது மிஷின் என்கிட்ட இல்லை. புரியுதா? அப்போ தான் நான் யோசிக்கிறேன் அந்த பர்சனுக்கு பெயின் எவ்வளோ ஹர்ட் ஆகுது, எப்படி வந்திருக்கும் அந்த பெயின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என் பையன் 1 வயசு ஆகுது, தலையை கொண்டு போய் இடிக்கிறான். என் தலையில் இடிக்கிறான், என் ஒய்ஃப் தலையில் இடிக்கிறான். அவன் இடிக்கிறது எங்களுக்கு அது வலிக்குது, அவனுக்கு ஏன் வலிக்கலை? என் பொண்ணு எங்கள் கையை விட்டுட்டு ஓடுறா, தடிக்கி விட்டு விழுந்து முட்டியில் இப்போ வரைக்கும் காயம் இருக்குது. 6 மாதம் 1 வருஷம் மாதிரி ஆனது, முட்டியில் இப்போ வரைக்கும் காயம் இருக்குது. அப்போ பொலன்னு ரத்தம் வந்துச்சு. என் ஒய்ஃப் ஓடுறா, பிடிக்கிறதுக்கு ஓடுறா, அவன் எந்திரிச்சு திருப்பி ஓடுறா. ஏன் இப்போ அவன் அழுகலை? அதே பொண்ணு சாக்லேட் வாங்கி தரேன்னு அழுகிறான். கரெக்ட். சரி, நம்மள அழுதா பெயின் இருக்குதான்னு அர்த்தம். இப்போ எது பெயின் இங்கே? இது யார் புரிஞ்சுப்பா? ட்ரைனர் புரிஞ்சுப்பாங்களா? ட்ரைனருக்கு இந்த பயோசைக்கோ சோசியல் மாடல் தெரியுமா? ஒரு பேஷண்ட் வராங்க பெயின் அப்படின்னா அவங்களுக்கு அது சீரியஸான ப்ராப்ளமா, ஃபஸ்ட்டு ரெட் ஃப்ளாக் ரூல் அவுட் பண்ணி சீரியஸான ப்ராப்ளம் இல்லையான்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சு அதை எஜுகேட் பண்ணி கரெக்டாக கொண்டு வர தெரியாது. அப்படியே சீரியஸாக இருந்தாலும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம 5 வருஷம் படிக்கிறோம். கரெக்ட். கஷ்டப்பட்டு அத்தனை ஸ்பெஷல் டெஸ்ட் படிக்கிறோமா, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதை அப்சர்வ், பால்பேஷன், இது டெண்டர்னஸ் பாரு, அதை பாரு, இந்த டெஸ்ட், இத்தனை படிக்கிறது. எம்ஆர்ஐ முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு எம்ஆர்ஐ டெஸ்ட் போட்டால் பயம் வரும், ஒரு ட்ரைனருக்கு பயம் வரும். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணணும் இங்கே அப்படிங்கும்போது, ஓகே எம்ஆர்ஐயில் போட்டிருக்கு, தட்ஸ் அனாட்டமிக்கல் வேரியேஷன், இண்டிவிஜுவல் இருக்கலாம், அதுக்கு ரிசர்ச் எல்லாம் நம்ம தான் படித்து தெளிவாக இருக்கணும். அதுலேயே கிளினிக்கல் கோரிலேஷன் போட்டிருக்கு. எந்த கன்சல்டேஷன்லையும் நான் பண்ணுற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை பார்க்கவே கூடாது. கரெக்ட். என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கடைசியில் கன்க்ளூஷன் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நான் கிளாஸ் கூட எடுத்தேன், போய் ஏசிஎஸ் காலேஜில் கிளாஸ் எடுத்தேன். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சொன்ன விஷயம் தான், நான் வந்து ஒரு பையனுக்கு வலி இல்லை, ஒரு பையனுக்கு சர்வைக்கல் அடிக்கல பற்றி இல்லை, கூப்பிட்டு அப்பர் லிம் டென்ஷன் டெஸ்ட் டேரெக்டாக எதுவுமே கேட்கல. அப்பர் லிம் டென்ஷன் டென்ஸ் பண்ணால் பெயின் வந்துச்சு, ஸ்டிஃபாக இருந்துச்சு. சரிங்களா? இதுக்குன்னு அந்த பையனை சர்வைக்கல் எடுக்க போய் நான் சொல்ல முடியுமா? இல்லை. நாளைக்கு சும்மா ஒருத்தர் ரோட்டில் போகிறாரு, கூப்பிட்டு எம்ஆர்ஐ எடுத்து டிஸ்க் பெல்ட் வந்துருச்சு, வாங்க பேக் பெயின் ட்ரீட் பண்ண முடியுமா? அப்போ இங்கே பெயின் வந்துட்டா தானே இத்தனை பிரச்சனை வருது. அப்படிங்கும்போது அது சைனானால முடியாதுல்ல, அதுதான் இத்தனை படிச்சுட்டு வரும். சும்மா போகிறவங்கள ரோட்டில் கூப்பிட்டு ட்ரபீசிஸில் பால்பேட் பண்ணாலும் வலிக்கும். கரெக்ட். ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவீங்களா அது கேட்டு அவங்களுக்கு? அவங்க பெயின் வந்துருச்சுன்னா ஏன் எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறோம்? எனக்கு அதுதான் எனக்கு இந்த லாஜிக்கல் திங்கிங்கை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆஸ் எ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக லாஜிக்கல் திங்கிங்கை தான் எதிர்பார்க்குறேன். இப்போ இங்கே ட்ரைனர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ரோலை பண்ணுறாங்கன்னு நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறத விட, ட்ரைனர்ஸை விட ஃபிசியோதெரபிஸ்ட் டாப் மோஸ்ட்டாக ஏன் இருக்கக்கூடாது? இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களால இப்படி அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கே இது எதுவுமே பண்ணுறதில்ல. நம்மளே ஒரு எம்ஆர்ஐ பார்த்து பயப்படுறோம், பேஷண்ட் பார்த்து பயப்படுறோம். டாக்டர் சொல்லியிருக்காருங்களா, பண்ணாதீங்க. நம்மளே அந்த தப்பு தான் பண்ணுறோம். அப்படிங்கும்போது எப்படி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, நத்திங் அகெயின்ஸ்ட் பர்சனல் ட்ரைனர் ஃபிட்னஸ், தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சொசைட்டி. அவங்களும் ஒருத்தரோட ஹெல்த்தை லைஃப்பை மெயின்டைன் பண்ணி நம்மக்கிட்ட வர விடாமல் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் அவங்களோட ரோல் பெருசாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவங்க லெவலில் வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும். நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜஸ்ட் டூயிங் எக்ஸசைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ். நான் அதை பற்றி சொல்ல வரல. ஹவு டு டயக்னோஸ், ஹவு டு எஜுகேட், கரெக்ட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல. நான் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஹிப் கேஸு, எனக்கு அந்த கேஸ் வந்துச்சு, நான் கன்சல்டேஷனில் பார்க்க எனக்கு சரியான ஆக்வர்டாக இருந்துச்சு. ஹிப் மூமெண்ட்டில் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன், ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டர்னல் எதுவுமே வரல, லிம்ப் பண்ணி வராரு, எப்படி இப்படி இருக்கும், வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக போய் ஆர்த்தோபெடிஷியன் பாருங்க, எனக்கு தெரியும் இவங்களை போய் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் கால் பண்ணி என்கிட்ட சொல்கிறார், அசர் யூ டிட் எ எக்ஸலன்ட் ஜாப். ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த பேஷண்ட் வந்திருந்தாருன்னா எவாஸ்குலர் ஒரு ஸ்டேஜ் டெவலப் ஆகிருக்கும், எதுவுமே நம்மளால் பண்ணியிருக்க முடியாது. அப்போ நாங்கள் அதை பண்ணது தானே ஃபிசியோதெரப்பி. இது ஒரு ட்ரைனர்னால எப்படி பண்ண முடியும்? நாளைக்கு ஒரு பேஷண்ட் பயந்துகிட்டே இருக்காங்க, நான் சர்ஜரிக் லோ பேக் பெயின் தான், பயந்துகிட்டே இருக்காங்க.
அவங்கள சரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு பயோசைக்கோ சோஷியல் மாடல் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எது சீரியஸ் எது சீரியஸ் இல்லைன்னு தெரிஞ்ச ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எப்படி அதை டயக்னோஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தானே அதை எஜுகேட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். ஒரு டைம் வந்து அப்படி பண்ண முடியும். புரியுதா? இப்போ ஒரு ஏசிஎல் இன்ஜுரி ஆகி போஸ்ட் ரீஆப்ரேஷன் போகிற ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ரிட்டன் டு ஸ்போர்ட் டெஸ்ட் எப்போ பண்ணணும்? ஆனால் ரிட்டன் டு ஸ்போர்ட் டெஸ்ட் வந்து 3rd மந்த்லேயே கூட பாஸ் பண்ண வைக்கலாங்க அனஸ். ஒன்றும் இல்லை, ட்ரிபிள் ஹாப் டெஸ்ட்டு நம்ம பண்ணுறோன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ட்ரிபிள் ஹாப்னா ஒரு கால்லையே 3 டைம் குதிக்கணும். அந்த அன்அஃபெக்டட் லெம்போட டிஸ்டன்ஸும் அஃபெக்டட் லெம்போட டிஸ்டன்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். லிம் சிமெட்ரி பார்ப்போம் இல்லையா? அன்அஃபெக்டட் டிவைடட் பை அஃபெக்டட் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரியில்ல, செக் பண்ணிக்கிங்க. டக்குன்னு மைண்டுக்கு வரல. ஃபார்முலா போட்டு இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு வந்துடும், பர்சன்டேஜ் வந்துடும். அப்போ நான் வந்து 6 மாதம் ரீஹாப்பில் ஒரு 3 மாதம் ரீஹாப்பில் அன்அஃபெக்டட் ட்ரைனே பண்ணல. சரியா? செஷனில் இன்டென்சிட்டி கேட்கவே இல்லை, சும்மா ஜம்ப் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ 2 கால் ஒரே மாதிரி வந்துடாது. டசன்ட் மீன் பர்சன் ஃபிட் டு ஸ்போர்ட். இது யாருக்கு தெரியும்? ட்ரைனருக்கு தெரியாது, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தெரியும். அப்சர்வேஷனுங்கிறது அதுதான் அப்சர்வேஷன், ஹியூமன் குவாலிட்டி அப்சர்வேஷன். போஸ்டர் அப்சர்வ் பண்ணுறது மட்டுமே அப்சர்வேஷன் நினச்சிட்டு எத்தனை பேர் இருக்கும்? இங்கே இவ்வளோ இருக்குது. அப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க லெவலை குறைச்சி மிஷின்குள்ளேயே அவங்கள வச்சு திங்கிங் எபிலிட்டி குறைச்சி நம்ம குறைச்சிட்டு இன்னொரு ப்ரொஃபஷன் கூட போய் எது கம்பேர் பண்ணணும்? அவங்க நம்மளை அப்படி பண்ணுறது இல்லையே. இப்போ இங்கே நம்ம சரியில்லாமல் அங்கே போய் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதை விட அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வேலையை நல்லா பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்ல இந்த இடத்துல. கரெக்டு. பட் ஆனால் பெயின் ஹேண்டில் பண்ணுறது தப்பு தானே? ட்ரீட் பண்ணுறது தப்பு இல்லையா? தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே வரலையே. ஒருத்தர் மெடிக்கல் ப்ரொஃபஷன் இல்லை, ஒருத்தர் ஒரு ட்ரைனிங்கில் இருக்காங்க, ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு பெயின் வரும்போது அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா தட்ஸ் அஃப்கோர்ஸ் நாட் குட். பட் இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன், அது எப்படி எடுத்துப்பாங்க யாருன்னு எனக்கு தெரியல. அது பேஷண்ட்டுக்கு எந்த வகையிலையும் சீரியஸான பிரச்சனை இல்லாமல் இருந்து அது அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரிஞ்சு உண்மையிலே சீரியஸாக இல்லை போல இருக்குது, இவர் பயப்படுற சுபாவம் தான், அதனால அவங்க பயப்படுறாங்க, நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லது நடந்தால் ஐம் ஓகே. ஏன்னா நம்ம அம்மா நமக்கு பண்ணுற மாதிரி இதை நான் பார்க்குறேன். ஃபிட்னஸ் ட்ரெயினராக பார்த்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. அப்படி இந்த சொசைட்டியாக மாறுமான்னு கேட்டால் மாறாது. பர்சனாக மாறிட்டு தேவைக்கு மட்டும் நம்மகிட்ட வருவாங்களான்னு கேட்டால் இல்லை, எதுவுமே மாறாது இங்கே. அப்படிங்கும்போது இங்கே நம்ம பிரச்சனை இருக்கவங்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தேவைக்கு நிறைய நாள் ஹேண்டில் பண்ணுப்போம். இப்போ ரெடிக்குலர் பற்றி சீரியஸாக வர்றாங்க, நான் ஸ்பெசிஃபிக் வராங்க, இவங்களுக்கு 10 நாள் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், 5 நாள் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஆனால் ரெடிக்குலர் பற்றி அதே நான் சொல்ல முடியாது இல்லை, 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். அப்படியே ஆனால் கூட உங்களுக்கு அந்த நம்னஸ் விலோனி சிம்டம் லேட்டரல் சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் பரிசிட்ட வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு எஜுகேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த ரோல் கிளாரிட்டியில் தெளிவு இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போது இவ்வளோ தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் நம்ம நோவேர் ஈக்குவல் ஆர் லைக் அவங்களுக்கு கீழேங்கிறதோ இல்லை அவங்களுக்கு ஈக்குவலுங்கிறதெல்லாம் இங்கே மேட்டரே இல்லை. நம்ம வேலையை பார்க்காதது பண்ணிட்டா நம்ம இதாகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட்டுமே நான் என்ன ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறோம், பயோசைக்கோ சோஷியல் மாடல் பற்றி பேசுகிறோம், சைக்காலஜி பற்றி பேசுகிறோம், பெயின் பர்செப்ஷனை பற்றி பேசுகிறோம். அப்படிங்கிறதுனால மட்டும் நம்ம தான் அவங்களுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோங்கிறதும் இல்லை. நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னா பேஷண்ட்டுக்கு, ட்ரைனர்ஸ்க்கு இன் அ சென்ஸ் ஆஃப் லைக் இப்போ எப்படி ஆகுதுன்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ண வச்சு நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஆக்டிவாக மூவ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்படி பண்ணுறதுனால தான் அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இங்கே இருக்குது. அப்படி கிடையாது, அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ யார் பயோமெக்கானிக்ஸ் படிக்கிறா அவங்க சப்ஜெக்டில் அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசியோதெரப்பி, எனி ஒன் ப்ரொஃபஷன்? எக்ஸசைஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸு இந்த மாதிரி இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டு வந்துருச்சு. பட் ஒரு 10 வருஷம் முன்னாடி கேட்குறேன், யார் எக்ஸசைஸ் தெரப்பி 1 எக்ஸசைஸ் தெரப்பி 2 எல்லாம் படிக்கிறா? எந்த ப்ரொஃபஷன் படிக்கிறா? அப்போ இங்கே இப்போ ஒரு எக்ஸசைஸ் ஃபார் அதே இது சொல்லிடலாமே, இது பெயின் அக்குப்ரஞ்சர் ட்ரீட்மெண்ட், ஹோமியோபதியும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், நம்மளாலையும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். அப்படி மெடிசன் அளவு ஒரு டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எல்லாருமே அந்த ஹேண்டில் பண்ணலாம் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி தான் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும்னா ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரும் கொடுக்க முடியும், ஒரு ஜிம் கோச்சும் கொடுக்க முடியும், ஒரு ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் கோச்சும் கொடுக்க முடியும், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் கொடுக்க முடியும், ஒரு ஆர்த்தோபெடிஷியன் டாக்டர் கூட சடனாக சொல்கிறாங்க அங்கேயும் நம்ம போய் அதுவும் பிரச்சனை தான் இருக்குது. ஆர்த்தோபெடிஷியன் டாக்டர் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும்னு சொல்லி அதுவும் பிரச்சனை, இதெல்லாம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் அவங்களாலையும் பண்ண முடியும். எக்ஸசைஸை கொடுக்குறவங்களா ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் பார்க்குறீங்க,
இங்கே ஒரு மூமெண்ட் ரீகெயின் ஆகி ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் அவனுக்கு மூமெண்ட் எஜுகேஷன் தேவைப்படுது. அதனால இங்கே அங்கேயும் எக்ஸசைஸை கொண்டு வந்து வச்சிடணும். அப்படிங்கும்போது நீ நல்ல எக்ஸசைஸ் கொடுக்குறியா, நீ நல்ல எக்ஸசைஸ் கொடுக்குறியான்னு கம்பேர் பண்ணிட்டு நம்ம படித்து வந்தது வேற. நம்ம தான் போய் அவங்க கூட முட்டிட்டு இருக்கோமோன்னு ஃபீல் பண்ணுறேன். கரெக்ட். இப்போ நோவேர் லைக் யாராலையுமே லைக் நான் ஃபீல் பண்ணுறது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்குண்டான ப்ரொக்ரெஷன் ரெக்ரெஷன் நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது இன்டென்சிட்டி பர்செப்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம அளவுக்கு அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியல. ஓகே, டு பி ஹானஸ்ட் அதான். அப்போ இங்கே நம்ம என்ன ஆகிறோம்னா ஒரு பிளைண்டாக ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்னென்னா எக்ஸசைஸ்னால தான் அவங்க உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு வி ஆர் லைக் நம்மளே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கோமோ. நம்மளே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கோம். எத்தனை ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு மறுபடியும் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. நான் ஆர்கியூ பண்ணி ஃபிசியோதெரபிஸ்ட்டை பட்டன் தட்டுறது என் நோக்கம் இல்லை. மறுபடியும் ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். பேக் பெயின் ஒரு கிளினிக் போயிட்டீங்க அப்படின்னா கேட் அண்ட் கேமல், பிரிட்ஜிங், ஹிப் ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரெச், க்ளூட் ஸ்ட்ரெச், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சை தாண்டி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க முடியும். மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள், பார்க்குற எல்லா பேக் பெயின் பேஷண்ட்டுக்கும் ஒரே மாதிரி பெயின் இன்டென்சிட்டி இருக்குமா? இருக்காது. ஒரே பிரச்சனைனால பெயின் இருக்குமா? ஒரே விஷயந்தான் அவங்கள பாதிச்சிருக்குமா? ஒரே நாளில் சரியாக போகிறாங்களா? அப்புறம் ஏன் எல்லாருக்கும் 7 நாள் ட்ரீட்மெண்ட்டு? அப்புறம் எல்லாருக்கும் அதே 5 எக்ஸசைஸ்? நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஹாட் பேக் வைக்கணும், சரியா? ஒரு கோல்ட் பேக் வைக்கணும், இல்லை ஒரு ஐஎஃப்டியில் ஒரு பொசிஷன் ஒரு மாடலேட் பண்ணி வைக்கணும். இதுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அவசியம் இருக்கா? இல்லை எல்லோ பேண்ட் தெரா பேண்டில் ஒரு எக்ஸ்டர்னல் நோட்டீஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே பேஷண்ட்டோட லோடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணி சரி பண்ணுறதுக்கும் அதை டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறக்கும் அவங்களுக்கு ஃபேர் இல்லாமல் அதை கொண்டு வந்து அவங்க லைஃப்குள்ளே பெயின் ஃப்ரீயாக கொண்டு போய் இனிமேல் வந்தாலும் பயப்படாதீங்கிற கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரதுக்கு ஸ்கில் தேவை. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்டென்சிட்டி வைஸ் ஸ்கில் தேவை. இப்போ ரொம்ப ஸ்கில் தேவையான விஷயத்த ஹோம் ப்ரோக்ராம்னு வீட்டில் பண்ண சொல்கிறோம். கரெக்டாக பேஷண்ட்டே பண்ணிக்கலான்றத நம்ம கிளினிக்கில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அங்கே நான் ஒரு பிரச்சனையை பார்க்குறேன். அதுக்குன்னு கிளினிக் கூப்பிட்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லலை. கிளினிக் கூப்பிட்டு எப்படி எக்ஸசைஸ் பண்ணி சொல்லி கொடுங்கன்னு சொல்லலை. இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன். ரெண்டாவது, அடாப்டேஷன் என்ன நினைக்கிறீங்க? அடாப்டேஷன் இன் தி சென்ஸ் எப்படி? அடாப்டேஷன் ஜஸ்ட் அந்த வேர்ட் ஆஃப் அடாப்டேஷன்ன்றது ஹவு, அதான் திரும்பவும் அந்த பெர்செப்ஷன் நம்ம எப்படி அதை பர்சீவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறீங்க பாடிக்கு. நாளைக்கு திடீர்னு ஒரு 2 கிலோமீட்டர் ஓட போயிட்டீங்க அப்படிங்கும்போது இது வரைக்கும் பாடி ஓடினதே இல்லைன்னா அது ஒரு ஸ்டிமுலஸ் பாடிக்கு. அந்த ஸ்டிமுலஸ் கிரியேட் சம் ஸ்ட்ரெஸ். ஏன்னா மூமெண்ட் ஆர் எக்ஸசைஸ் ஆர் கிரியேட்டிங் ஸ்ட்ரெஸ் டு த பாடி இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறனால பாடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குற அளவுக்கு அடாப்ட் ஆகிக்குது. கரெக்ட், 100%. இது அடாப்டேஷன். சரிங்களா? இது 2 விதமாக நடக்கும். நடக்கும். டு கிவ் ஸ்டிமுலஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் ப்ரோக்ரெசிவ்லி ஓவர்லோட். இன்னொன்று ஹேவிங் குட் மூமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் மூமெண்ட். கரெக்டாக? அதாவது இந்த மசில் மெமரி. நான் வந்து பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கேன், ஸ்மாஷ் அடிக்கிறேன். ஸ்மாஷ் வந்து இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு 1000 ஸ்மாஷ் அடிச்சிருப்பேன். 1000 ஸ்மாஷையுமே ஒரே மசில் ஃபைபரை யூஸ் பண்ணி ஒரே ஷோல்டர் ஆங்கிளில், ஒரே எல்போ ஆங்கிளில், ஒரே ரிஸ்ட் ஆங்கிளில், ஒரே ஸ்பீடில் அடிச்சிருப்பேனா? இருக்காது. 1000 டிஃப்ரெண்ட் ஸ்மாஷ் அடிச்சிருப்பேனா? இங்கே அது ஒரு சிலர் சிமிலராக இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு ஸ்மாஷ் இப்படி அடிச்சிருப்பேன், ஒரு ஸ்மாஷ் இப்படி அடிச்சிருப்பேன், ஒரு ஸ்மாஷ் ஜம்ப் பண்ணி ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சிருப்பேன், ஒரு ஸ்மாஷ் ஃபோர்ஸ் இல்லாமல் அடிச்சிருப்பேன் போது 1000 ரைட் வே டு டூ அ ஸ்மாஷ். கரெக்டாக? ப்ரிப்பரேஷன்ங்கிற மாதிரி. இங்கே 1000 ரைட் வே டு டூ அ ஸ்மாஷ்ன்னு இருக்கா? அதே மாதிரி தான் 1000 ரைட் வே டு பெண்ட் ஃபார்வர்ட். சூப்பர். 1000 ரைட் வே டு ஸ்குவாட், 1000 right way to stand, 1000 right way to walk. Movement is the byproduct of task, individual, environment. இன்னும் தெளிவாக இந்த மூமெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு மூமெண்ட் நடக்குதுங்க அனஸ். நான் வந்து இண்டிவிஜுவல் ரோல் ப்ளே எப்படி பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஒரு 60 வயசு ஆளும் ஒரு 30 வயசு ஆளும் ஒரே மாதிரி ஸ்குவாட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. சரி, இப்படி வச்சுப்போம். ஒரு 2 பேருக்கும் 30 வயசாச்சு. ஒருத்தருக்கு மூமெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, நல்லா ஸ்குவாட் பண்ணியிருக்கு, லைஃப்பில் ஒருத்தர் ஸ்குவாட்டே பண்ணதில்லை. 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்குவாட் பண்ணுவாங்களா? இப்போது டாஸ்க் ஒன்று தானே, அப்போது அங்கே வேரியேஷன் இருக்கா? இப்போ டாஸ்க்கு எடுத்துப்போம். டாஸ்க் எப்படி அந்த மூமெண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஸ்டெப்பு இப்போ ஒருத்தருக்கு ஸ்குவாட் 10 கிலோ கொடுக்குறீங்க, இன்னொருத்தருக்கு ஸ்குவாட்டு
பாடி வெயிட்டில் கொடுக்குறீங்க, 2 பேரும் ஒரே பாடி வெயிட், 2 பேருக்கு ஒரே ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க, 2 பேரும் மூவ் பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குமா? அப்போ நீங்கள் என்ன லோட்டில் அதை பண்ணுறீங்க, என்ன ஸ்பீடில் அதை பண்ணுறீங்க, எவ்வளோ டியூரேஷன் அதை பண்ணுறீங்கிறதும் உங்கள் மூமெண்ட்டை மாற்றும். கரெக்டாக? தேர்ட், என்விரான்மெண்ட். நீங்கள் ஸ்குவாட் பண்ணுறீங்க, ஒரு 10 பொண்ணுங்க உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, எப்படி ஸ்குவாட் பண்ணுவீங்க வர்சஸ் ஒருத்தர் ஃப்ரீயாக ஸ்குவாட் பண்ணுறாரு எப்படி ஸ்குவாட் பண்ணுவார்? டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஒருத்தர் எக்யூப்மெண்ட் ப்ராப்பராக நீ பிரேஸு ஸ்குவாட்டுக்கான எக்யூப்மெண்ட்லாம் போட்டு சூப்பராக ஸ்குவாட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் எதுவுமே இல்லாமல் போய் ஸ்குவாட் பண்ணுறாரு, அங்கேயும் பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இத்தனை ஃபேக்டர் ஒரு மூமெண்ட்டில் வேரியபிலிட்டி. இப்போ நான் இதுக்கு முன்னாடி இந்த 1000 ரைட் வே டு மூவ், 1000 ரைட் வே டு ஸ்டாண்ட், 1000 ரைட் வே டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கால்ட் மூவ்மெண்ட் வேரியபிலிட்டி. தெர் இஸ் மல்டிபிள் ரைட் வே டு கம்ப்ளீட் த சேம் டாஸ்க். மூவ்மெண்ட் வேரியபிலிட்டி. நீங்களும் நானும் ஒரே மாதிரி பண்ண மாட்டோம். நானே ஒரே மூவ்மெண்ட்டை 10 வாட்டி பண்ணாலும் ஒரே மாதிரி 10மே ஒரே மாதிரி பண்ண மாட்டேன். அப்போது தெர் இஸ் மல்டிபிள் ரைட் வே டு டூ அ டாஸ்க் கால்ட் மூவ்மெண்ட் வேரியபிலிட்டி. இப்போ இது நல்லா இருக்குது ஒருத்தருக்கு, இதுக்கு அடாப்டேஷன். ஒருத்தர் ப்ராக்ரெசிவ் ஒரு கட்டப் பண்ணுறாரு, அடாப்டேஷன். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடாப்டேஷன் நல்லா இருந்துட்டா, டாலரன்ஸ் நல்லா இருந்துட்டா, அவங்களுக்கு இன்ஜுரி ஆகணும்னு அவசியம் இல்லை, பெயின் வரணும்னு அவசியம் இல்லை. ரிஸ்க் இல்லைன்னு நான் சொல்லலாம், இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, அவசியம் இல்லை. அது குறையுது இல்லை அந்த இடத்துல. கரெக்ட், குறையுது இல்லை அந்த இடத்துல. அப்போ இதை நான் ஒரு பெயின் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸசைஸ் மட்டும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணிலாம் ஒருத்தர் சரி பண்ணவும் முடியாது. எக்ஸசைஸ் நிறைய நேரங்களில் சொல்கிறது என்னென்னா, எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்ரோச். அது எல்லாருக்கும் தெரியும். எக்ஸசைஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்ரோச், மூவ்மெண்ட் எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்ரோச். பட் தட் இஸ் நாட் த ஒன்லி ட்ரீட்மெண்ட் அப்ரோச் டு மேக் த பேஷண்ட் பெட்டர். அப்படி நடக்கணும், ஒருத்தருக்கு பெயின் வரக்கூடாது, கேப்பபிலிட்டி நல்லா இருக்கணும், இன்ஜுரி ஆகக்கூடாது அப்படின்னா அவங்க லைஃப் லாங் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும்ல, சார் நான் லைஃப் லாங் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட ஆன்சர், உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க. அப்போ அவங்கள நான் எப்படி சரி பண்ணுறேன்? பெரிய கொஸ்டின் வருதா, கன்ஃபியூஷன் டெவலப் ஆகுதா? அப்போது நீங்கள் எதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குற ப்ரொஃபஷனல்ஸ் கூட போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களே? அது மட்டும் இல்லைங்கிறத இப்போ கிளாரிட்டி. ஆமாம், இப்போ நான் இந்த மூமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் பேசினேன்ல, இதிலே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை ஆட் பண்ணலாம். இப்போ 1000 ரைட் வே டு ஸ்டாண்ட், 1000 ரைட் வே டு வாக், 1000 ரைட் வே டு ஸ்குவாட்னு நம்ம போய் பார்க்குறோமா? இப்போ பெயின் வராத வரைக்கும் நீ எப்படி உட்காந்துருந்தாலும், இப்படி உட்காந்து பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தாலும் சரி, இப்படி உட்காந்து பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தாலும் சரி, எப்படி நின்றுருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ளாட் ஃபீட் இருந்தாலும் சரி, ஆன்டிரேபிள் இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன டிஃபார்மிட்டி இருந்தாலும் சரி, ஒருத்தர் உங்களை என்னன்னு கேட்க மாட்டாங்க. கரெக்ட். இப்போ பெயின்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வருதா? இப்போ நாளைக்கு உங்களுக்கு வீக் க்ளூட் இருக்குது, ஹிப்ளெக்ஸ் டைட்டாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு பெயின் வருதுன்னு நான் நார்மலாக ஒரு அக்யூட் பெயின், பேக் பெயின் வர ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்லிட்டேங்க. அவர் ஏன் பேக் பெயின் வந்துச்சுன்னா, என்ன மாதிரி கொஞ்சம் ஒர்க் லோட் ஜாஸ்தி. எப்படின்னா அவங்க பையனுக்கு கல்யாணம், அதனால் ஒரு 2 நாள் 6-7 மணி நேரம் நின்றுட்டார், கண்டினியூஸாக நின்றுட்டார். அது போக பர்ச்சேஸு, ஸ்லீப் இல்லை, அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் ஒர்க் லோடு ஜாஸ்தி. ஜென்ரலாக ஒரு பேக் பெயின் எல்லாருக்கும் வர்றது தானே. அவர் கொஞ்சம் பயந்த சுபாவம், பயந்துட்டு டக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட ஃபிசியோதெரபிஸ்ட்டே போயிட்டார். நீங்கள் வீக் க்ளூட்டுன்ட்டீங்க, ஆன்ட்ரிபிள்ட்டுன்ட்டீங்க, டிஸ்கபிள்ஜின்ட்டீங்க, சரியா? இப்போது இது க்ரானிக்காக மாறுறதுக்கு எது ரீசன்? இப்போ நான் இங்கே சொன்னேன்ல, இப்போது ஒரு ஃபிட்னஸ்னால் இது தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா? இப்போ ஏன் ஒரு பேஷண்ட் ஃபிட்னஸ் என்கிட்ட போகவே மாட்டாங்களே ஃபஸ்ட்டு? அந்த கொஸ்டினுக்கு பேசிக்கான ஒரு ஆன்சர் கிடச்சாலே போதுமே. இப்போ அவங்களையும் நம்ம வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அவசியம் இல்லை, இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ஃபிட்னஸ் ட்ரெயினர் வர்றதே நம்மக்கிட்ட தான். சார் மாற்றி சொல்கிறேன், பேஷண்ட் வர்றதே நம்மக்கிட்ட தான். பேஷண்ட் வர்றதே நம்மக்கிட்ட தான். அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல நம்ம படித்த 4.5 வருஷத்தோட நாலேஜை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி, சீரியஸான பிரச்சனை இருந்துச்சுன்னா கரெக்டான கைடன்ஸ் கொண்டு போகும். சீரியஸாக எந்த பிரச்சனையும் இல்லையா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, இது எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறது உட்கார வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கு ஒரு 5 நாளோ 10 நாளோ 6 நாளோ 7 நாளோ அவங்க புரிஞ்சுக்க 2 நாளோ 1 நாளோ இல்லை 1 மணி நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. நான் சொல்லியிருக்கேன் நிறைய நேரங்களில், என்னால் ஒரு பேஷண்ட்டை 4 நாளும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், 40 நாளும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஒரே பிரச்சனைங்க, அது அந்த பேஷண்ட் கையில் தான் இருக்குது, டியூரேஷன் டிட்டர்மின் பண்ணுறது. கரெக்டாக இதை பற்றி தெளிவாக வேணாலும் பேசுவோம் அப்புறம். அப்போ அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அதை டிசைட் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்டை சரி பண்ணுங்க. இங்கே நான் அடாப்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணலையே, எதுவுமே பண்ணலையே. இப்போது நான் இங்கே வேர்ட்ஸ் ஆர் மேட்டர்னுன்ற வார்த்தையை சொல்கிறேன். இப்போ நாங்கள் இதெல்லாம் சொன்னனால தானே அது கிரானிக்காகவே மாறுச்சு. இப்போ அவருக்கு 3 நாள் ஐஎஃப்டி வச்சிங்க, 2 நாள் ட்ராக்ஷன் போட்டிங்க, ரிலீஸ் பண்ணிங்க, பெயின் சரியாயிருச்சு. நாளைக்கு திருப்பியும் போய் வேறு ஃபங்க்ஷனுக்கு நிற்கிறாரு, பெயின் வந்துருச்சு, இல்லை வேறு ஃபங்க்ஷன் இல்லை, வீட்டில் சன் இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, வேறு வெளியூர் போயிட்டாங்க, வேறு ஒர்க் இவர் தான் பண்ண வேண்டியது வச்சு, பெயின் வந்துருச்சு. மறுபடியும் அந்த போச்சர்ஸ் இல்லைன்னு தான் நினைப்பாரு. லைஃப் லாங் அப்படி தான் இருந்தார்.
பட் ஆனால் இங்கே ஒரு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குல்ல. இப்போது என்னன்னா, இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து மேபி கிளாரிட்டியோட வரலாம். கிடையவே கிடையாது. இல்ல இல்ல கரெக்ட் தான். அப்படி கூட நினைக்க வேணாம். இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க. பஸ் ஒரு ஒரு காமனரா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கான தோன்ற விஷயத்த நான் கேட்கறேன். இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து யூ ஆர் இன் அ பிரைம் லொகேஷன் ஆஃப் அ சிட்டி, ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்ம அங்க இருக்கக்கூடிய பீப்புளும் அதர் ஏரியாஸ்ல இருக்க பீப்புளும் டிஃபர், அது இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட வெளியூர்ல இருந்து பேஷண்ட்ஸும் வராங்க. I have seen. கரெக்ட். நிறைய ஊர்ல இருந்து வராங்க. அதான் பேன்சரே சொல்லிருப்பேன். சரி அதனால நானே சொல்லிட்டேன். I have seen, ஓகேவா? அந்த மாதிரி வந்திருக்காங்க. பட் நீங்க சொல்றதுன்னு இல்ல, அந்த வெளிய இருக்கிறவங்க நினைக்கிற அதே கிராமத்துல இருந்தும் பேஷண்ட் வராங்க. கரெக்ட். அது கிராமம் சம்மாதி அதவே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அசா சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால they are like they have the clarity. ஓகே, நம்ம வந்து இவர்கிட்ட போகணும், இப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு வந்து சோஷியல் மீடியா காரணம் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா. ஆனா இது எதுவுமே பார்க்காத ஒருத்தர், ஓகேவா, ஒருத்தவங்கள்ட்ட போறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஐஎஃப்டி வைக்கிறாங்களோ, ட்ராக்ஷன் வைக்கிறாங்களோ, வாட் எவர் இட் மேபி, ஏன்னா வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்க சரி ஆயிடுறாங்க, ஓகேவா. அப்புறம் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல உங்ககிட்ட வராங்க, ஓகேவா. அதுவே உங்களை பார்க்க அதே பிரச்சனைக்கு வராங்களா இல்ல தெளிவா அதே பிரச்சனைக்கு வேற பிரச்சனைக்காக வராங்களா? வேற பிரச்சனைக்காகவே வராங்களே வச்சு. வேற பிரச்சனைக்காக. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், இங்க பர்சனா இருந்தாங்க அப்படின்னா அதே பிரச்சனையா இருந்தால் மட்டும்தான் இன்னொருத்தரை பார்க்கணும்னு யோசிப்போம். வேற பிரச்சனையா இருந்தா தான் எனக்கு ஆல்ரெடி அவர்கிட்ட போய் சரியா இருக்கு, எதுக்கு அலையணும். சரி, ஓகே, நான் ஏன்னா ரொம்ப இது பண்ண வேணாங்கிறது. இல்ல புரியுது. சரி, ஓகே, வேற அதே பிரச்சனையே வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கலாமே. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துக்கான ஆக்சஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். நீங்க சொன்ன பாயிண்ட் போல அந்த இடத்துக்கான ஆக்சஸ் இல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிங்கானூர்ல அவர் இருந்தாரு, இப்போ அதனால அனஸ்ட வந்துட்டு இருந்தவர் அசால்ட்ட வராருன்னு வச்சுக்கலாம். அப்போ யூ ஆர் சேஞ்சிங் தி பெர்ஸ்பெக்டிவ். இங்க சொல்லிருங்க, நீங்க முடிச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி அனஸ் ஒரு 10 பேர், சே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கனால சொல்றேன், பட் அது நான் இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். சொல்லுங்க. அனஸ் இப்போ ஒரு 10 பேர்த்த பார்க்குறேன், 10 பேஷண்ட்ஸை பார்க்குறேன். ஐ ஹவ் லைக் ட்ரீட்டிங் தெம் வித் ஐஎஃப்டி ஆர் அல்ட்ராசவுண்ட் ஆர் ட்ராக்ஷன். நான் ஒரு விதமாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஐ எம் லைக் அவங்களுக்கு அவங்களோட பெயின் பெர்செப்ஷனையோ இல்லை அவங்களோட கண்டிஷன் சம்மந்தப்பட்ட பெர்செப்ஷனோ நான் ஒரு சென்ஸில் கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்படின்னா அடுத்து என்கிட்ட ஆக்சஸ் இல்லைன்னா உங்கள்கிட்ட வராங்க. கரெக்ட். யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் தி பெர்ஸ்பெக்டிவ். அப்போ அந்த பாயிண்ட்ல எப்படி பேஷண்ட்டு ஓகே அப்போ வாட் இஸ் ஃபிசியோதெரபிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இங்கே நான் ஆட் பண்ணுற ஒரு பாயிண்ட், ஐ எம் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் த பெர்ஸ்பெக்டிவ்ன்றதே நான் இங்கே இல்லைன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓகே, நான் இங்கே பர்சனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவேன், ஓகேவா. சரியான சாலிடாக டிஸ்கபல்ஜி தான் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு 4 ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்துட்டாங்க, 2 டாக்டரை பார்த்துட்டாங்க, டிஸ்கபல்ஜி தான் எனக்கு இருக்குங்கிறத சாலிடாக நம்புற பேஷண்ட்டை எவ்வளோ எஜுகேட் பண்ணாலும் அந்த 30 நிமிஷத்தில் மாற்ற முடியாது. கரெக்ட், மாற்ற முடியாது. நானும் அதை ரொம்ப ட்ரை பண்ண மாட்டேன். நான் எப்போ என்ன பேசணும் அவங்க கரெக்டாக பார்த்து பேசுவேன் பேஷண்ட்டை எப்போவுமே கிளியராக. இப்போ ஃபஸ்ட் நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஃபஸ்ட் நினைக்க மாட்டேன், எடுத்தோன்னே நினைக்க மாட்டேன், சேஞ்ச் பண்ண நினைக்க மாட்டேன். ஏன்னா அப்படி இருக்கனால அப்படி தோணுது. இப்போ இன்னொரு கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணுறது, வேற என்ன கேட்டிங்க? என்னதான் இப்போ என்கிட்ட வரும்போது அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வராங்க. இது வந்து நான் வந்து இப்படி பண்ணதுலேயும் சரியானாங்கல்ல. அப்போ கரெக்டா இப்போ நான் ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் கொடுத்தோம், டைனிலிங் ரிலீஸ் பண்ணியும் தானே சரி பண்ணேன். சூப்பரான கேள்வி. 80% ஆஃப் த பேஷண்ட் ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் நான் ஸ்பெசிஃபிக். உடனே இங்கே நான் ஸ்பெசிஃபிக்கு உனக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க தெரியாத நான் ஸ்பெசிஃபிக் சொல்கிறேன்னு கிடையாது. எவிடன்ஸ் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாவாங்க, அதுக்கும் ரிசர்ச் பேப்பர் இருக்குது. கரெக்ட் எவிடன்ஸ். சில இந்த குரூப் ஆஃப் பாப்புலேஷன் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரியாவாங்க. நீங்கள் ஐஎஃப்டி கொடுங்க சரியாவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க சரியாவாங்க, நீங்கள் தலைகளாக நின்றுட்டு தக்காளி வந்து உளிச்சிட்டு கீழே வந்துருங்கன்னு சொல்லுங்கள் சரியாங்க. இஃப் தே பிலீவ். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிலீஃப் இருந்தால் சரியாகக்கூடிய பாப்புலேஷன். இதெல்லாம் பிலீஃப் இருந்தால் சரியாகக்கூடிய பாப்புலேஷன். எங்கே கிளினிக் போனாலும் என்ன நடந்தாலும் சரிவாங்க. அந்த 80%ல் ஒரு அப்ராக்சிமேட்டாக என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அந்த 80% ஒரு 30-40% பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, ரெக்கரண்டாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த இன்னொரு 40% பாப்புலேஷன் ஃபேஸே பண்ண மாட்டாங்க பெருசாக ப்ராப்ளம். அவங்க கம்ப்ளீட்டாக க்யூர்டு. ஓகே, எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக க்யூர்டான பாப்புலேஷன். சரியா, அந்த ஒரு ஆவரேஜாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எதுவும் எவிடன்ஸ்லேருந்துலாம் நான் எடுத்து நம்பர் சொல்ல. அந்த பாப்புலேஷன் வேற ஒரு கிளினிக் போவாங்க, அதே ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னொரு கிளினிக் போவாங்க, அதே ஃபேஸ் பண்ணுவாங்க. ரெக்கரண்ட்டாக ஆகிட்டா இன்னொரு கிளினிக் போவாங்க, ஆகலைன்னா சரியாயிடுவாங்க. ஓகேவா. இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், 5 ஃபிசியோதெரபி கிளினிக்கு ஒரு பேஷண்ட் போகிறாங்க அப்படின்னா 5 சேம் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை 5 டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்? டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் தான்.
இப்போ என்ன சொல்றீங்க இல்லையா? அப்ப இங்க ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் வச்ச ஒரு தெரபிஸ்ட் இருக்காரு இல்லையா? அவர் தாண்டி இன்னொரு கிளினிக் என் கிளினிக் வரல. அப்ப அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாத்தலையா? கரெக்ட் தான். ஷாக் வேவ் தான் பெட்டர்னு அவர் சொல்லலையா? கரெக்ட். இன்னொரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ராட் வச்சு ரிலீஸ் பண்ணி அதுதான் கரெக்ட்னு சொல்லலையா? இன்னொரு ஃபிசியோதெரபிஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட் தான் கரெக்ட்னு சொல்லலையா? இப்ப 5 விதமான பெர்ஸ்பெக்டிவ் ராங்கா தானே மறுபடியும் செட் ஆயிருக்கு. நான் என்ன சொல்றேன், இது எதுவுமே சொல்லாம, இது கரெக்ட் தப்புன்னு சொல்லாம, இதை நினைச்சு பயப்படாதீங்கன்னு சொல்லி லைஃபை பாசிட்டிவா பாருங்கன்னு சொல்றேன். சீரியஸா இல்லைன்னா மட்டும் நிறைய நேரங்களில் திரும்ப நான் சொல்ல ட்ரை பண்ணுறது, சீரியஸான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது சரியா? அது வந்து சர்ஜரி வரைக்கும் போகலாம். அப்படி இருக்க பிரச்சனை கூட கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சா சரி பண்ணிட முடியும் சரியா? ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாச்சு ஓவராக பயந்தா சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஓவராக பயப்படுற காரணமே இந்த 5 டிஃப்ரெண்ட் கிளினிக் போனாங்க, 5 டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கங்கிறீங்களா, அதுதான். இப்போது நீங்களே சொல்லிட்டீங்க எக்ஸசைஸ் மட்டும் வச்சு நான் ட்ரீட் பண்ணலை ஓகேன்னு. பேஷண்ட்டோட பெர்செப்ஷன், அடாப்டேஷன் ஆஃப் அ மூவ்மெண்ட் இப்போ அகைன் அடுத்து என்ன ஆயிரும்னா, பர்செப்ஷன் பயோசைக்கோசைல் மட்டும் வச்சு தான் ட்ரீட் பண்ணுறேன்னு ஆயிரும். புரியுது. ஒரே நிமிஷம் இதை ஆட் பண்ணிடுறேன். நானும் ஒரு பேஷண்ட் எம்ஆர்ஐ வாங்கி பார்த்து சர்ஜரி ரெஃபர் பண்ண பேஷண்ட்டும் இருக்காங்க. கரெக்ட். ஏன்னா வீடியோவில் பார்த்து நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. ஏன்னா எல்லாரும் வேறு மாதிரி யோசிக்கும் போது உங்கள்கிட்ட இது திணிச்சாக வேண்டிய கட்டணம் இருக்குது. நானும் உங்கள் பாச்சர்னால பெயின் இருக்கலான்ட்டு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண பேஷண்ட்டும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ டீப்பாக எக்ஸ்ட்ரீலாம் சொன்னேன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குமானே உங்களுக்கு தோணும். இருக்காங்க. நானும் ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ண பேஷண்ட்டும் இருக்காங்க. ஸோ நான் எக்ஸசைஸ் கொடுத்து சரி பண்ண பேஷண்ட்டும் இருக்காங்க, எக்ஸசைஸே தொடாமல் சரி பண்ண பேஷண்ட்டும் இருக்காங்க, எஜுகேட் பட்டு மட்டுமே சரி பண்ண பேஷண்ட்டும் இருக்காங்க. இப்போ நான் இது எதுக்கு என்ன கேள்வினா, இப்போ அதுக்கு பதில் நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னா, யாராக இருந்தாலுமே ஈவன்தோ இப்போது எக்ஸசைஸ் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்களோ இல்லை நீங்கள் சொல்கிற விஷயங்களை வச்சு ட்ரீட் பண்ணுறாங்களோ ட்ரை நீலிங் கப்பிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபெயிலியர் ரேட்னு ஒன்று இருக்குது. சூப்பர். ஓகேவா? ஃபெயிலியர் ரேட்னு ஒன்று இருக்குது. இப்போது எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எக்ஸசைஸ் வச்சு பண்ணுறது தான் கரெக்டுன்னு நீங்கள் போதிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நான் என்னோட இதில் சைடில் சொல்லிடுறேன், போதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பீப்புளுக்கு எப்படி பெர்செப்ஷன் மாறுது அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ண மட்டும் தான் சரியாகுங்கிற மாதிரி மாறுது. அப்போது அது எப்படி ஆகுதுன்னா, ஓகே அசார் சார் கிளினிக் போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, சரியாகி வெளியே போயிடுறாங்க. பட் ஈவன் அசார் சார் ஹேஸ் ஃபெயிலியர்ஸ்ல. அதுதான் இந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அது ஏன்னா இது இல்லை அசார் சார் ஹேஸ் ஃபெயிலியர்ஸா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இங்கே ஒரு 2 பாயிண்ட் ஸ்ட்ராங்காக வைக்க ட்ரை பண்ணுவேன். அதுவுமே நான் ரீசெண்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரிங்களா? இப்போ கோடி ரூபாய் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட, பேஷண்ட் கோடி ரூபாய் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட, உலகத்தில் டாப் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அவர்னால 100% உங்களுக்கு திருப்பி இந்த பெயின் வருதுன்னு சொல்ல முடியாது. எஸ் எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் இப்போ நான் சொல்ல முடியாது. அதே இடத்துல தான் நானும் இருக்கேன். இப்போது வாட் இஸ் டிட்டர்மைன்ட் யுவர் சக்ஸஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதுதான் அந்த கேள்வி சரியா? இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உனக்கு பெயின் சரியாயிடுச்சுன்னா நீ சரியாகலாம். நீ பெயின் சரியானோன்னு நீ சரியாக நினைக்கிறதுனால நீ சக்ஸஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. உனக்கு ஒரு கோல் இருக்கும், நீ ஒரு தேவைக்காக வந்திருப்ப, அதையும் பண்ணி உனக்கு பெயின் வரலன்னா யுவர் சக்ஸஸ் டுவர்ட்ஸ் ட்ரீட்மெண்ட். புரிஞ்சுதா? இப்போ அந்த கோல் வந்து ஒரு பேக் பெயின் பேஷண்ட்டுக்கு பெயின் இல்லாமல் இருந்தால் போதுங்கிறது இருக்கலாம். 100%. அந்த கோல் வந்து அதே பேக் பெயின் பேஷண்ட் குமிஞ்சிடணும் சார், என் குழந்தையை தூக்கணும் சார், 5 வயசு ஆச்சு சார், குழந்தை கூட ஓடி விடாத முடியல சார், அதுவாக இருக்கலாம் சரியா? அதே பேக் பெயின் பேஷண்ட்டுக்கு பேட்மின் விளாட்றதா இருக்கலாம். இப்போ பேட்மின் விளாட்றவங்களுக்கு கெப்பாசிட்டி இன்னும் பில்ட் பண்ணி கொஞ்சம் நாள் ட்ரீட் பண்ணி அதுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். குழந்தையை தூக்க வேண்டியது இருக்குது. ஃபியர் ஆஃப் மூவ்மெண்ட் எடுத்து ஒரு ஜெஃபர்சன் கர்லோ ஒரு பேசிக் டெட் லிஃப்ட்டோ ஒரு ஸ்குவாட்டோ கொடுத்து ட்ரைன் பண்ண வேண்டியது இருக்கும். பெயின் சரியான போதும் சார்ங்கிறதுக்கு இன்னும் கம்மி நாள் தேவைப்படும். இப்போது 3மே பேக் பெயின் பேஷண்ட் தானே, இங்கே ஒரே டயக்னோசிஸ் தானே, 3 பேத்துக்கு ஒரே டயக்னோசிஸ் தான். அவங்க கிளினிக்கில் என்ன டயக்னோசிஸ் வைப்பாங்களோ வச்சுக்கிட்டோம். 3 பேத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. 3 பேத்துக்கும் அதே 7 நாள் ஐஎஃப்டி, அதே 7 நாள் ட்ராக்ஷன், அதே ரிலீஸ் பண்ணிங்கன்னா எப்படி சரியாகும்? நான் என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பாஸ்ட் 5 இயர்ஸாக கிளினிக் ரன் பண்ணுறதுல ஒரு பேஷண்ட்டை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன், ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டேன். அடுத்த பேஷண்ட்டுக்கும் அதே பண்ண ட்ரை பண்ணனாலே ஐயோ சார் ஏதோ தப்பாக இருக்குடா, ஏதோ தப்பு பண்ணுறேன், நீ அங்கேயே ஸ்டக் ஆகக்கூடாது, கொஞ்சம் யோசி, இந்த பேஷண்ட் எப்படி 2 பேர் எப்படி ஒரே மாதிரி இப்படி யோசிப்பேன். என் கிளினிக்கில் பேக்கேஜ் கிடையாது, இத்தனை நாள்னு கிடையாது, இப்படி தான் கிடையாது. பர்சனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாள் இருக்கும், பர்சனுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ ஃபெயிலியர்னு ஒன்று கேட்டிங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. இது 2 வீக்ஸ் மாதிரி நடந்த விஷயம். ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும் ஒருத்தர் நாங்கள் ட்ரீட் பண்ணோம். அவர் வந்து
4 இயர்ஸ் கோவிட் முடிஞ்ச டைமில் பேக் சர்ஜரி லம்பரில் சர்ஜரி பண்ண ஒரு பேஷண்ட், சரியான நெகட்டிவ் இல்லை, இப்பவும் குமியறது இல்லை, ஏன்டா சர்ஜரி பண்ணணும்னு பயந்துட்டு இருக்க ஒரு பேஷண்ட், எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவ்வளோ பிடிக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, அவ்வளோ பிடிக்கும் கிரிக்கெட் விளையாட இருக்கு அவருக்கு, பண்ணாத ஒரு பர்சன். நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ட்ரீட் பண்ணும் பொழுது வி ஃபைல் டு ட்ரீட் ஹிம். என்ன பண்ணியும் அவரோட பிலீஃப் சிஸ்டம் எங்களால் மாற்ற முடியல. அப்போது ஒரு தெரபிஸ்ட் ட்ரீட் பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் செஷனில் இன்வால்வ் ஆகி மேக்ஸிமம் எஜுகேட் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு 40% தான் சரியாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடின் கம். அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, இதே மைண்டில் ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மைண்டில் ஓடிட்டுருக்கும். லாஸ்ட் வீக் வந்தார். லாஸ்ட் வீக் வந்தோடனே நான் பயந்தேன். உண்மை வெளிப்படையாக சொல்லுவோம், பயந்தேன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நினச்சி ஒரி பண்ணேன். அவர் வந்த விஷயம் என்னென்னா, எனக்கு பேக் பெயின் இப்போ இருக்குது, வேறு யாரையும் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு பேக் பெயின் வந்திருக்கு, நீங்கள் என் லைஃபே மாற்றிட்டீங்க, என் பிலீஃப் சிஸ்டம், என் பர்செப்ஷனாக பார்க்குறதே நான் மாறிடுச்சு. இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், வாரத்துக்கு முன்னாடிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், சாட்டர்டே சண்டேனா விளையாட போயிடுறேன், நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு மறுபடியும் லைட்டாக ரைட் சைடு மட்டும் பெயின் வர மாதிரி இருக்குது. அப்போ பெயின் வந்து ரெடிகுலர் பற்றி வந்து சர்ஜரி பண்ணதெல்லாம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு பெயின் வர மாதிரி இருக்குது, என்ன காரணம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் 1.5 வருஷம் வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஃபெயிலியர் நினச்சி சரியாகலன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் நான் ஒரு ஸ்ட்ராங்காக யோசித்தேன். நம்ம டிஸ்கஸும் பண்ணேன், கிளினிக்கில் இதை டிஸ்கஸும் பண்ணேன். நம்மக்கிட்ட ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா உலகத்தில் யாருனாலையும் அவங்கள ட்ரீட் பண்ண முடியுது. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சொல்லலை, இது ஓவர் கான்ஃபிடென்ட் நினைக்கிறீங்க யாரோ அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 2 நாள் வந்து என் கூட புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாருனாலையும் அந்தளவுக்கு ஒரு இது கொடுத்துட முடியாது அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் யூஎஸ்லேயும் கன்சல்ட் பார்த்து அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற பாப்புலேஷனை பார்க்குறேன். ஆஸ்திரேலியாலையும் இதே பார்க்குறேன், யூகேலையும் இதே பார்க்குறேன், நார்த் இந்தியாலையும் இதே பார்க்குறேன், மலேசியாலையும் இதே பார்க்குறேன், டோட்டலி ரீஹாபிலிட்டேஷன் மூலமாக. அதில் வந்து நான் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது என்ன அங்கேயும் நம்ம அங்கே நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தவன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இது இப்படி தான் டீவியேட் ஆகி உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இங்கே நான் கம்பேர் பண்ணிக்கல, யூகேல ஆடம் மெக்கின்ஸ், ஆஸ்திரேலியாவில் ஷோல்டர் ஃபிசியோ, அப்புறம் கிரே லெக்மேன் அப்படின்னு ஒரு யூஎஸில் யூகேல இருக்காங்க, பென் காமக், அந்தந்த ஊர்லேருந்து ஒரு மனுஷனா புரிஞ்சுக்க தெரிஞ்சவங்க கத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்வைக்கும் தப்பானவங்கள தான் தெரியுறாங்க. கரெக்ட். ஆனால் இப்போ இங்கேயுமே இப்போ நீங்கள் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க, கோல் பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் இருக்குன்னு. இப்போ என்கிட்ட வர பேஷண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வர்றவர், ஹீஸ் லைக் அவர் ஒர்க் இல்லை, ரிட்டையர்டு, வீட்டில் தான் இருக்கார், அவரோட வேலை என்ன, அதிகபட்ச வேலை என்ன, பக்கத்தில் போய் பால் வாங்கிட்டு வருது, இது வாங்கிட்டு வருது அப்படின்னு. அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் பற்றியோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றியோ அடாப்டேஷன் பற்றியோ பேசி பிரயோஜனமே இல்லை. ஓகே, இப்போ அசா சார்கிட்ட எப்படி ஸ்போர்ட் பாப்புலேஷன் அதிகமாக வரலாம், ஹையர் லைக் ஆக்டிவா இருக்கும்னு நினைக்கிற ஆட்கள் அதிகமாக வரலாம். மேக் சென்ஸ். அதனால நான் மேபி அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது இல்லை. மேபி ஐஎஃப்டி வேணுங்கிறவங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. 50% நீங்க சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். 50% ஆஃப் பாப்புலேஷன் who suffered from all these things and not improved, chronically affected only. அதான் கரெக்ட், அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்க என்னன்னா யார்கிட்ட யார் வராங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோங்கிறது இருக்கு. அப்சல்யூட்லி. ஸோ அப்போ இப்போ இது எப்படி நான் எடுத்துக்கிறேன்னா, பை எண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, 100% பேஷண்ட்டுக்கு என்ன தேவை அதுதான் முக்கியம். அதான். பட் இன்னொரு விஷயம், கொஸ்டின் கரெக்டு, 100% பேஷண்ட்டுக்கு என்ன தேவை அதான் முக்கியம். பட் எல்லா பேஷண்ட்டுக்கும் தேவை வேறையாக இருக்கும். கரெக்ட். அப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட்டும் வேறையாக இருக்கும். 100%. ஓகே, இப்போது மேபி நான் இது இப்படியும் நான் சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். வை பிகாஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசணுங்கிறனால தான் இந்த கேள்வியில கேட்டுட்டு ஓகேவா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்படி ஒரு லோ பேக் பெயின் பேஷண்ட்டுக்கு குழந்தையை தூக்குறது மட்டும் போதுன்னு இருக்கவங்களுக்கு ஜெஃபர்சன் கர்ல் பண்ண வைக்கிறோம், குமிஞ்சு இந்த மாதிரி. பேட்மிண்டன் பிளேயர் பண்றவங்களுக்கு பெரிய லெவல் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணி, க்ளூட் ஆக்டிவேஷன், ஹிப் த்ரஸ்ட் பெரிய லெவலில் பண்ணி, இன்டென்சிட்டி இல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் மூவ்ஸ் எல்லாம் பண்ணி, அதுல ஃபேர் எல்லாம் பண்ணி அதை எப்படி ப்ரோக்ரஸ் லோட் பண்ணனும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நம்ம பண்றோம். சோ இங்க ஸ்டார்ட் பாயிண்ட் ஜெஃபர்சன் கர்ல்னு வச்சுக்கலாம். நம்ம ஜெஃபர்சன் கர்ல் ஃபார் பேபி லிஃப்ட் பண்ணவருக்கு. ஏன்னா லைக் பெண்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. அப்ப உங்களுக்கு அப்படி இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படி வச்சுக்கலாம். இப்போ வெளியிருந்து பார்க்குற எனக்கு அசா சார் கிளினிக்கை யாருன்னு தெரியும், வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தா ட்ரீட் பண்ணுறாருன்னு ஒரு பெர்செப்ஷன் வருது இல்லை. அந்த மாதிரி இப்போ இதே சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை நீட்லிங்கோ
லைக் ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸோ ஐஎஸ்டிஎமோ அதுலேயும் ஒரு சில இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் இருக்கலாம் இருக்கு ஓகே. இல்லைன்னா இப்போ அதே மாதிரி 2 பேஷண்ட்டு இன்னொரு கிளினிக்கு போகிறாங்க, அங்கே வந்து லைக் மொடாலிட்டிஸ் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. அங்கே 2 பேருமே மொடாலிட்டிஸ் தான் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு இருந்தாலும் அங்கேயும் இன்டென்சிட்டி வேரி ஆகலாம்ல. எப்படி கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு மாறலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. எந்த அளவுக்கான சார் இப்போ வாட் ஐ எம் ட்ரைங் டு ஷேர் ஜஸ்ட் ஒன் திங். இங்கே ஒருத்தருக்கு எப்படி பெயின் வருங்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பாக இருக்குது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பேஷண்ட்டை சரி பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு வார்த்தை கூட சயின்டிஃபிக்காவோ மெடிக்கலாவோ ரொம்ப யூஸ் பண்ணிடவே கூடாது. கரெக்ட் 100% பேஷண்ட்ஸ் கிட்ட. ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஐஎஃப்டியோ அல்ட்ராசவுண்டோ ட்ரிகர் பாயிண்ட்டோ ட்ரைனிட்லியோ எதையாவது போட்டு சரி பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். நாளைக்கு காமன் லைஃப்பில் போனால் பெயின் வராத வரைக்கும் தான் இஸ் அகெயின் நார்மல். கரெக்ட். அப்போ காமன் லைஃபுக்குள்ளே போனால் பெயின் வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஒன்று, சடனாக ஏதாவது மூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம், பஸ் ஓடி போய் பிடிக்க வேண்டியது. ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் காசஸ் பெயின் அகெயின் ஆயிடுதா? இது ஒரு பட் ஆனால் இந்த இடத்துல அடாப்டேஷன் பில்ட் பண்ணாலும் சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இன்ஜுரி வரலாம், பெயின் வரலாம். இன்ஜுரி அன்பிரடிக்டபிள். இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன்னா 2000 வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுப்போம். அதெல்லாம் பண்ணுங்க. அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம்? மூவ் பண்ணுங்க, எஜுகேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே லேட்டர் பாயிண்டில் ஒரு 2005-10 வரும்போது இந்த ரிலீஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகுது. மேனுவல் தெரப்பி நல்லா ஃபேமஸ் ஆகுது. மேனுவல் தெரப்பி தான் ஒரு டிஃபரன்ஷியேஷன் பாயிண்ட் ஆஃப் எவ்ரி ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் அதர்ஸுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வருதா? மேனுவல் தெரப்பி பண்ணிட்டீங்க, மேனுவல் தெரப்பி பண்ணோன்னே சரியாயிரும்னு சொல்லியிருக்கீங்களா ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு? எண்டில் என்ன சொல்லுவீங்க? மூவ் பண்ணுங்க, மூவ்மெண்ட் எஜுகேஷன் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ அதுக்கப்புறம் புதுசாக அந்த ட்ரைனிங் கப்பிங் இப்போ 2015 அப்புறம் 2025 வரைக்கும் இப்போ நான் புதுசாக ஒரு டெக்னிக் என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்தளவுக்கு டெக்னிக் அதெல்லாம் பண்ணுறீங்க. அது பண்ணால் மட்டும் சரியாயிருன்னு பேஷண்ட்டு சொல்லுவீங்களா? இல்லை. எண்டில் என்ன பண்ண சொல்லுவீங்க? மூவ் பண்ண சொல்லுவீங்க. இப்போது காலத்துக்கேற்ப ஒரு நாளும் நம்ம பெயினை சரி பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக டெக்னிக் உள்ளே கொண்டு வந்து இதுதான் கரெக்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் உண்மையிலேயே அந்த சுவாதிஸ்வரன் கூட வீடியோ போட்டார்ல, மூக்கை பிடிச்சி இழுத்துனா மூக்கு இதாகிட்டு அப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் வரும். ஓகேவா? அதையும் போய் படிப்போம். அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, வாயில் நுழையாத மாதிரி ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம எல்லாருமே படிப்போம். அதை பண்ணால் தான் சரியாகும்ட்டு அதை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ட்ரெண்ட் நான் நோட் பண்ணுறேன். இந்த 5 வருஷத்தில் ஒரு ட்ரெண்ட் நோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் வைக்காதீங்களா, அது மட்டும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லும் பொழுது அது எப்படி நீ ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படி சொல்லலாம்னு கேட்டவங்க, இவர் சொல்கிறது கரெக்டு தான், ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் வைக்காது, ட்ரைனிங் கப்பிங் அப்படி மாறி இருக்காங்க. ஏன்னா தே ஆர் ஸ்டார்டட் லுக்கிங் ட்ரீட்டிங் பெயின் வந்து மாடலிட்டி வைஸாக மாறுறதா அட்வான்ஸாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன புதுசாக கண்டுபிடிச்சாலும் கடைசியில் பேஷண்ட்டை மூவ் பண்ண சொல்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டாக மாறும். கடைசிக்கு அங்கே தான் வந்து நிற்பீங்க. அப்படிங்கும் போது இப்போ அங்கே ஸ்டார்டிங்லேயே உங்களால் அதை கரெக்டாக பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி அதை விட்டுட்டு ட்ரை பண்ணு. அப்போ தான் இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த பெயின் பர்செப்ஷனாக நான் என்ன பேசுகிறேனே புரியும். அப்போ தான் உட்காந்து யோசிப்போம், இந்த அசஸ்மெண்ட் கிளாரிட்டி கிடைக்கும், டயக்னோசிஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் அப்போ தான் நடக்கவே செய்யும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கிட்ட மிஷின் இல்லாதப்போ தான் அந்த பெயின் எப்படியோ சரி பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சு தான் அதை டயக்னோஸ் பண்ணுற ஸ்கில் டெவலப் ஆச்சு. அது பெயின் ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கிற ஸ்கில் டெவலப் ஆச்சு. அதுக்கு உள்ள டீப்பாக எப்படி பர்சனை புரிஞ்சுக்கிறதுன்றது டெவலப் ஆச்சு. ஏன்னா சிவியர் கண்டிஷன் கருதப்படுற ஸ்பாண்டைலோலிஸ்டிசிஸையே கிரேட் 3 ஸ்பாண்டைலோலிஸ்டிஸை பெயினே இல்லாமல் என்கிட்ட வந்தவரையும் நான் பார்த்துருக்கேன். கிரேட் 1 ஸ்பாண்டைலோலிசிஸில் சிவியர் பெயினோட வந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். 50 வருஷமாக நல்லா இருந்து பெரிய அத்லெட்டாக ஸ்போர்ட்ஸாக பிளேயராக இருந்து ஒன்றுமே இல்லை, திடீர்னு ஒரு நாள் தூங்கி வலிக்குதேன்னு போய் எக்ஸ்ரே எடுத்தது பார்த்தால கிரேட் 2 ஸ்பாண்டைலோலிசிஸ் இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெயின் டெவலப் பண்ணவங்களையும் நான் பார்த்துருக்கேன். சரியா? இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொன்னேன், ஒரு பையன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அவன் அவ்வளோ வெறியாக இருக்கான் அதை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் வந்து இன்றைக்கி தான் நினைக்கிறேன் 16th 10 days முன்னாடி அவனை பார்த்தேன். அவன் வந்து 10 days முன்னாடியே அவங்க என்னென்ன ரிப்போர்ட் எடுக்க சொல்லுவாங்க, எல்லா இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஏதோ தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலான்னு அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கேன், எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்களாமா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கான், கிரேட் 1 வெரி மைல்டு ஆண்ட்ரோலிஸ்டிசிஸ். இதனால அவனுக்கு அந்த வேலை கிடைக்காது. இது கரெக்ட் பண்ண முடியுமான்னு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க, நார்த் இந்தியாவிலேருந்து என்ன ரெஃபர் பண்ணி கேட்டுப்பாரு இவங்க கிட்ட அப்படின்ட்டு. அவங்க சொல்லி என்னை வந்து பார்த்துருக்கான்.
முடியாதுன்னு தான் நானும் சொன்னேன். அது ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சோஷியல் மீடியாவில். இப்படியும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பெயினே வந்துச்சு. எக்ஸ்ரே நடத்தி இப்படியும் நான் பார்த்துருக்கேங்கிறது. இந்த புரிதல்லாம் எப்போ நான் டெவலப் ஆகும்? இந்த மிஷின் இருந்து எப்படி டெவலப் ஆகும்? கரெக்டு. பட்டு இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்டோட கோல் வந்து என்கிட்ட வர பேஷண்ட்டோட கோல் ஒன்றும் இல்லைல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஆக்டிவாக இருக்கணுங்கிறதே அவங்க கோல் இல்லைங்கிறப்ப நான் அவங்களை ஆக்டிவாக இருக்குன்னு புஷ் பண்ணவே முடியாது. பண்ணவே வேண்டாம். ஐஐடி அல்ட்ராசவுண்ட் வைக்கிறீங்க இல்லையா, அங்கே ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு மூவ்மெண்ட்டை பற்றின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுக்க முடியும், ஏன் எதுக்குன்னு புரிய வைக்க முடியும். நாளைக்கு பெயின் வந்துட்டா பிரச்சனை இல்லைங்கிறதுனா நான் ஹாப்பி. ஹாப்பி. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு கிட்ட நீங்கள் ஒரு ரீசன் சொல்கிறீங்களா க்ளூட் வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு, ஒரு ரீசன் சொல்கிறீங்களா போஸ்டர் தப்பாக இருக்குது அப்படின்ட்டு, ஒரு ரீசன் சொல்கிறீங்களா. இப்போ டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னால் தப்புன்னு கிளைம் பண்ணுற நம்மளும் அதே தானே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே இது வைக்கிறது ஓகே எனக்கு, பட் ஆனால் இங்கே நீங்களும் பேஷண்ட்டு அதே பண்ணுறீங்க இல்லையா, அது ஓகே இல்லை. அதே ஓகே இல்லைல்ல. பேஷண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் வந்து சேஃபாக இருங்க, ஸ்ட்ரெச்சிங் மட்டும் சொல்லிக் கொடுக்குறோம், ஒரே எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ண சொல்கிறோம். அந்த அடாப்டேஷன் அந்த பாயிண்ட்டு நான் சொன்னேன், இது ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதை சொல்ல வந்ததில் மிஸ் பண்ண நினைக்கிறேன். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹோம் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். ஹோம் ப்ரோக்ராமில் வந்து ஒரே எக்ஸசைஸை 3 to 10 times 30 நாள் பண்ண சொல்கிறோமா? நம்ம அடாப்டேஷன் பற்றி முன்னாடி பேசணுமா? அப்போ எங்கே அடாப்டேஷன் ஆயிருக்கும் அனஸ்? பேஷண்ட் எப்படி அந்த லோ டாலரபிலிட்டி இருக்கும்? அப்போ பேஷண்ட் என்ன நினைப்பாங்க அனஸ்? எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் நான் சரியாகலன்னு நினைக்க மாட்டாங்க. கரெக்ட். மூவ்மெண்ட் பண்ணிட்டு நான் சரியாக மாட்டேன்னு நினைக்க மாட்டாங்க. இதுக்கு நான் அகேன்ஸ்ட். நீங்கள் ஐஎஃப்டி வைங்க. ஃபஸ்ட்டு பெயின் எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க, டயக்னோசிஸ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இது தேவையில்லை, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் வைங்க. ஆனால் நெகட்டிவாக எதுவுமே டெவலப் பண்ணாதீங்க. சரிப்பா, க்ளூட் வீக்னஸ் தான் பெயினுக்கு காரணமாகவே இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். சரியா, அதை நான் இப்போ மாற்றி புரிய வைக்கிறதுக்கு இங்கே வரல. அது பேஷண்ட்டை சொல்லாதீங்க. க்ளூட் வீக்னஸ்ன்னு சொல்கிறதுனால நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று வீக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல, இல்லை டிஸ்க் பல்ஜுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்கிறோம்ல, மூவ் பண்ணாதுன்னு சொல்லாதீங்க. இது நம்மளே சொல்லும் பொழுது ஆனால் இப்போது எக்ஸசைஸ் பண்ணியும் சரியாகலைன்ற தாட் ப்ராசஸ் பேஷண்ட்டுக்கு டெவலப் ஆகுது இல்லைன்னா, நான் எக்ஸசைஸை கரெக்டாகவே கொடுக்கலையே இங்கே சரியாக இருக்குது, ப்ரோக்ரஸை கரெக்டாகவே பண்ணலையே நான் இங்கே சரியாக இருக்குது. இங்கே தானே அக்யூட் பேஷண்ட் க்ரானிக்காக மாறிடுறாங்க. எனக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்கண்ணா, திருப்பி கிளினிக் வர மாட்டாங்க, டாக்டர் போய் பார்ப்பாங்கண்ணா. என்ன எடுப்பாங்க? எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே பார்த்தே இப்போ நிறைய டாக்டர் டிஸ்க் பல்ஜுன்றாங்க. எனக்கு அது புரியவே இல்லை, அந்த கான்செப்ட், அந்த சயின்ஸே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 15 நாள் மாத்திரை கொடுத்து சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ எடுத்துடுறாங்க. எம்ஆர்ஐ வந்து எத்தனை ரிசர்ச் எவிடன்ஸ் அடுக்கடுக்காக அடுக்க முடியும். சரியா, நார்மல் பீப்பிள் ஈவன் ஹேவ் டிஸ்க் பல்ஜ். நான் இதுக்கு பேஷண்ட் ஒரு பேஷண்ட் எஜுகேஷனுக்கு ஒரு சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பேஷண்ட் எம்ஆர்ஐ லிஸ்ட்டுக்கு வந்து சார் டிஸ்க் பல்ஜ் சார்ன்னு பயந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன வச்சுருக்கீங்க தலைக்கு, ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் சுற்றிட்டீங்க, அன்றைக்கி காலையில் அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணாலும் குளிக்க முடியல அவங்களால, நேற்று நைட்டு குளிச்சது ஃபுல்லாக டஸ்ட்டு, பாடி ஃபுல்லாக டஸ்ட்டு, டக்கின் நல்ல ட்ரெஸ் போடலை, உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் மனைவி இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட காட்டுறோம். சரியா, அவங்க அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் சூப்பராக குளிச்சு ரெடியாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி கிளியராக இருக்கீங்க, அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், உங்கள் மனைவிட்டு காட்டுறோம், இல்லை அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்களே எம்ஆர்ஐ, அது ஸ்டாட்டிக் பிக்சர். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் வாழ்க்கை பூரா இருப்பீங்களா? இப்படி தான் நான் பேஷண்ட் எஜுகேட்டே பண்ணுவேன். தே வில் அண்டர்ஸ்டாண்ட். பெயினை பற்றி எஜுகேட் பண்ணுவேன். பெயின் என்னென்னு புரிய வைக்கிறதுக்கு டேட்டோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு ஊசி வச்சு குத்தினா வலிக்கும், டேட்டோ போடும்போது ஏன் வலிக்கல, இதெல்லாம் பேஷண்ட்டாக புரிஞ்சுக்கும் போது இட் மேக் சென்ஸ்ன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு ஒரு பெயின் வந்ததுன்னா, ஓகே நான் நேற்று நல்லா தூங்கினா, கொஞ்சம் ஏதோ ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருந்துச்சா, நான் அதுக்கு எது என்ன பண்ணிக்கணுன்றது பயப்படாமல் இருக்க ட்ரை பண்ணுவாங்களா அட்லீஸ்ட். அப்படியே அவங்க பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வந்து டாக்டர் பார்ப்பாங்களே. இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி எம்ஆர்ஐ போய் டிஸ்க் பல்ஜ் வரைக்கும் வந்த பேஷண்ட்டுக்கு ஃபைனலாக என்ன அட்வைஸ் போயிருக்கும், மூவ் பண்ணாத, ஏதோ ஆயிரும், பெல்ட் போடு, இதெல்லாம் தான் அட்வைஸ், குமியாத, இதுதான் அட்வைஸாக போயிருக்கும். அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஓப்பனாகவே கேட்குறேன், ஒருத்தங்க பாடியை அசைக்கவே இல்லை, மூவ் பண்ணவே இல்லை ஒரு 2 to 3 மாதத்துக்கு அப்படின்னா அந்த பாடி ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்கும்? வீக்காக தான் இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா ஸ்டிஃபாக இருக்கும்? ஸ்டிஃபாக தான் இருக்கும். இப்போது எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தர் ஸ்ட்ராங்காகவும் இருக்கார், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கார், ஒருத்தர் வீக்காகவும் இருக்கார், ஸ்டிஃபாக இருக்கார். நான் ஸ்ட்ராங்காக இருக்கிற பெயின் வராதுன்னு சொல்ல வரல, கான்டாக்ட்ஸ் டிஃபரெண்ட். பட் யாருக்கு அதிக சான்ஸ் பெயின் வர வீக் அண்ட் ஸ்டிஃப்? இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு தேவைக்கு ஒரு நாள் 3 மாதத்தில் பெயின் வந்துருச்சு, வாட் ஹீ திங்ஸ் ஃபஸ்ட்? ஐயோ டாக்டர் மூவ் பண்ணாதான் சொன்னார், கம்மியாக சொன்ன பண்ணி தைரியம் பண்ணி ஏதோ டிஸ்க் பல்ஜ் ஜாஸ்தி இருக்குமான்னு பயப்பட மாட்டார்.
திருப்பி மூவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுவாரா? அதே லூப்பு திருப்பியும் வீக் ஆகுமா? இருக்கிற கெப்பாசிட்டியை லூஸ் பண்ணிட்டே இருக்காரா? ஃபஸ்ட்டு பெயின் வந்தப்போ 30 நிமிஷம் நடந்தால் பெயின் வரும், 1 மணி நேரம் நின்ன பெயின் வந்திருக்கும். இது லூப்பு போக 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 இப்போ உட்கார்றக்கே பெயின் வந்துருச்சு. கரெக்ட். நடக்கிறத நினச்சே பார்க்க முடியல. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எவ்வளோ க்ரானிக்காக அந்த பெயின் டெவலப் ஆயிருக்கோ அவ்வளோ நாளுமே நீங்கள் மூவ் பண்ணல. சரி, அவ்வளோ வீக்காக இருக்கீங்க. அவ்வளோ நாளுமே எவ்ரி டே ஒரு மைண்ட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் டே பை டே அலாட். இப்போ இது திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறப்போ அவ்வளோ நாளா. அதனால தான் வந்து நிறைய ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு பெயின் எவ்வளோ நாளாக இருக்குது? 3 வருஷமா இருக்குது, எனக்கு 3 நாளில் சரியாகணும் போது ஃபிசியோதெரபிஸ்ட் காப்பர் மாதிரி ரீல் பார்த்தேன். அதுக்கு காரணம் இதுதானே, கிரானிக் பெயின். இப்போ ஒருத்தருக்கு உண்மையிலே கிரானிக் பெயின் இருக்கணும்னா அவ்வளோ சீரியஸாக அவங்க அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா ஓகேங்களா. நார்மலாக இருக்க பெயின்லாம் கிரானிக்காக இருந்தால் அது காரணமே இதுதான் நான் பார்க்குறேன். இதோட ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் இட். இப்போ உங்களுக்கு புரியுதா? புரியுது. கட் பண்ணணும்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ யூ ஆர் நாட் அகெயின்ஸ்ட் இட்டுங்கிறது யூ ஹேவ் கிளாரிஃபைட், சொல்லிட்டீங்க யூ ஆர் நாட் அகெயின்ஸ்ட் இட்டுங்கிறது. பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் லைக் நீங்கள் சொன்னீங்க, இது என்ன நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், இல்லை என்னோட பாயிண்ட்ல நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க இந்த மாதிரி இதுக்கு மீறி அசார் யாருங்கிறது புரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட 2 நாள் வந்து என் கூட உட்காந்து பாருங்க நான் என்ன பண்ணுறேன், எக்ஸசைஸ் மட்டும் ட்ரீட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது. பட் நீங்கள் ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது நான் நினைக்கிறேன் அப்படின்னா when we start criticizing people. இப்போ இதே பாயிண்ட் அவங்களும் யூஸ் பண்ணலாம். கரெக்ட். இப்போ நீங்க வந்து கிரிட்டிசைசிங்னா எதை பேஸ் இதை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஏன் இந்த பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா நான் இது அடுத்த ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் நான். ஏன்னா இப்போ நான் வந்து ஐஎஃப்இ ட்ராக்ஷன்ஸ் நான் ட்ரீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதை வச்சு பண்ணாதீங்கன்னு யூஆர் லைக் ஜென்ரலைசிங் சொல்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல நான் இன்டெரக்டாக நான் அஃபெக்ட் ஆகிறேன். ஏன்னா அசாஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இது தப்புன்னு நினச்சிக்கிறாங்க பீப்புள் அப்படிங்கிறது நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. பட் அது எனக்கு என்ன அஃபெக்ட் பண்ணுது. பட் ஸ்டில் பை காட்ஸ் கிரேஸ் நான் என்னோட ப்ராக்டிஸ் மூலியமா இத்தனை வருஷம் அதனால தான் என்னால் சர்வை பண்ண முடியுது. அது மூலிமா நீங்கள் சொல்கிற அதே விஷயத்த இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ ஐ எம் அப்ளைங் இட் ஆன் மை பேஷன்ஸ். இது எப்படி இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ அப்ளை பண்ண முடியும்? இப்போ எப்படி எதுக்காக இதுக்கு சொல்கிறாங்கன்னா பேஷண்ட் வராங்க, சரியாகிறாங்க, திரும்ப அவங்க கிட்ட வரவே இல்லைன்னா சரியாயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். சரியாயிட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எப்படி 2 இயர்ஸாக ஒருத்தவங்க வந்து சரியா ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது லைக் சரியாயிடுச்சு திரும்ப தான். கரெக்ட். அதே மாதிரி அதே எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 வருஷம் கழிச்சு திரும்ப பேசுறாங்க, எனக்கு அது சரியாயிடுச்சு, இப்போ எனக்கு சின்னதாக ப்ராப்ளம் வருதுன்னு வராங்க வச்சுக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட பெர்செப்ஷன், அவங்களோட கைண்ட் ஆஃப் சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் சொல்கிற ஒரே விஷயம் தான், 5 வரல ஒரே மாதிரி இருக்காங்க. 5 ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக 5 ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரே மாதிரி அசஸ் பண்ண மாட்டாங்க. 5 ஆனா அப்படி இருக்கிறது தப்பு தானே? கரெக்ட் தான் சார். இப்போ ஏன்னா 5 ஃபிசியோதெரபிஸ்டும் ஒரே தானே படிச்சு வந்திருக்கோம். கரெக்ட் தான். பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா அப்படி பார்த்தா ஒரே கண்டிஷனுக்கு 5 பேர் ஒரே மாதிரி வரதில்ல. தே ஆர் டிஃபரன்ஷியேட்டட். ஸ்லைட்டா இருக்கலாம், வேரியேஷன்ஸ் இருக்கு இல்ல. அப்ப அதே மாதிரி 5 ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரே மாதிரி டயக்னோஸ் பண்ண முடியாது. யாராலையுமே அசார் சார். ஆனா அந்த பேஷண்ட்க்கு டயக்னோசிஸ் ஒன்னு தானே. 5 ஃபிசியோதெரபி பண்ணா 5 டிஃபரண்ட் டயக்னோசிஸ் வருது அப்படின்னா 5 டயக்னோசிஸ் நான் சொல்லல, டயக்னோசிங் வே வேற மாதிரி இருக்கு. நீங்க சொல்லல, நான் சொல்லிட்டேன். இன்னொருத்தர் வந்து அதை சொல்லாம வேற விஷயமா சொல்லி இல்ல சாதாரண விஷயம் தான் சொல்றேன். ஒரு சில அதை சீரியஸாவே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, பேஷண்டோட கோலை மீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்ப இங்க யாருக்கும் என்ன பிரச்சனையும் கிடையாது ஃபார் ஃபிசியோதெரபி. ஆமா. பட் எங்க பிரச்சனை அரைஸ் ஆகுதுன்னா when we start criticizing. why? because உங்களோட ஐடியாலஜி, உங்களோட பிலீஃப் ஒரு பாயிண்ட் இருக்கு, என்னோட ஐடியாலஜி, என்னோட பிலீஃப் ஒரு பாயிண்ட் இருக்கு. இது ரெண்டு கிளாஷ் ஆகும்போது தான் we are getting. ஆனா இங்க மறுபடியும் அதான் சொல்றேனே, ஒரு சில பேஷண்ட்ஸ் சரியாயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ இங்க சரியாயிட்டாங்கன்னா திருப்பி சரி ஓகே நீங்க சொல்றீங்களா, நாங்க சொன்னல ஒரு 30% 40% ஆஃப் பீப்புளுக்கு திருப்பி லைஃப்ல ரெக்யர்மெண்ட்டே இருக்காதானே? 100% சார். அது அவங்களுக்கு அதை பத்தி யோசனை. இப்போ எங்க பிரச்சனைனா செகண்ட் டைம் எனக்கு பெயின் வரும்போது தான் பிரச்சனை ஸ்டார்ட்டே ஆகும், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட். ஓகேவா? இப்போ பாதி பேத்துக்கு லைஃப் ரெக்யர்மெண்ட்டே இருக்காதானே? அதான் சொல்றேன். பெயினே திருப்பி வராது அவங்களுக்கு. இல்ல அப்படி சொல்லல, பெயினே திருப்பி வராதுன்னு நான் சொல்லல, வரக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இருக்கலாம், வரலாம், வந்தாலும் அவங்க கிட்டே தான் போவாங்க. வை? பிகாஸ் அவங்க அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல சரி பண்ணிட்டாங்க, ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு பிலீஃப் இருக்கு, அவங்க பர்சன். இது வந்து எவ்வளவு டியூரேஷன்ல எனக்கு வராம இருக்குங்கிறது பொறுத்து. ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணிட்டேன், ஒரு வருஷத்துக்கு மேல ஆகி எனக்கு அது பெயின் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்றதே போவாங்க. ஷார்ட் பீரியட்ல வருதுன்னா இவர்கிட்ட போய் சரியாகல வேற இடத்துல போலான்னு போவாங்க. அது எல்லா இடத்துலயுமே டியூரேஷனை பொறுத்து. இது எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா இடத்துலயும் நடக்குது. பட் நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த லைக் இந்த கிளாஷ் பிட்வீன் ஃபிசியோஸ் அது எப்படி ஆகுது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் என்னோட ஐடியாலஜி இஸ் நாட் மேட்சிங் வித் யூ. ஆனா எனக்கும் பேஷண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஐ எம் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ். நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸை பார்க்குறேன், என்னோட சக்ஸஸ் ரேட் இருக்கலாம். மேபி அதே மாதிரி சொல்லலாம். இப்போ
இப்போ எக்ஸைஸ் பிரிஸ்கிரிப்டார் கிளினிக்கு போகிற எல்லாருமே இன்னொரு கிளினிக்கு கன்சல்டேஷன் போகலையான்னு கேட்டால் மேபி போகாமல் இருந்திருக்கலாம், செய்யலாம். போயிருக்கலாம். ஸோ இட் டசன்ட் மீன் அங்கே அசா சார் ஃபெயில் ஆகிட்டாருன்னு கிடையாது. பட் பர்சன்டேஜ் ஒரு ரேஷியோ ஒன்று இப்போ இது இல்லை அதான் நான் சொல்லுவேன். அதாவது அசா சார் ஃபெயில் ஆகிட்டாருன்னு கிடையாது. ஹீ இஸ் நாட் அசா சார்ஸ் பேஷண்ட், அவ்வளோதான். கரெக்டா? அது அப்படியும் சொல்லிட முடியாது. ஐ ஃபைல் டு ட்ரீட் ஹிம் ப்ராப்பர்லி. கரெக்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களோட பெர்செப்ஷனோ அவங்களோட அவங்கள அண்டர்ஸ்டாண்டிங் நான் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நான் எஃபர்ட் கரெக்டாக பண்ணல, அவ்வளோதான். பண்ணலங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து பேக் பெயின், எங்கள் அம்மாவுக்கு பேக் பெயின். அப்போது அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 3 to 4 ஃபிசியோதெரப்பி கிளினிக், நானும் ஃபிசியோதெரபிஸ்ட் தான், நானுமே அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்கேன். பட் அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவன் நம்மளை ட்ரீட் பண்ணுறான், அப்படி நம்ம வளர்த்த பையன் நம்மளை ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம செஞ்சு சரியாகவே இல்லை, ஓகேவா? இப்போ எங்கள் அம்மாவோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா பெயினை சரி பண்ணு எனக்கு. ஆனால் இப்போ நான் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க வச்சு அந்த பெயினை சரி பண்ணதுக்கப்புறம் தான் நான் சொல்றதே காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்னோட அப்ரோச் லைக் மோரலஸ் அதே மாதிரி இருக்குனால. பட் ஸ்டில் இப்போ அந்த இடத்துல எங்கள் அம்மா சேலத்தில் ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து இந்த வர்மம் சம்திங் அந்த மாதிரி பண்ணுறவங்ககிட்ட போய் தான் சரியாகி வந்தாங்க. அதை நான் என் கண் கூட பார்த்தேன், ஓகேவா? அதான் நான் இங்கே தான் அங்கே ஆட் பண்ண ஒரு முக்கியமான சொல்கிறேன். நீங்கள் இது சரியாகும் நம்புனீங்க அப்படின்னா தக்காளியை வந்து தலைகளை நின்று குளிச்சா கூட பிரச்சனை சரியா. கரெக்ட் தான். பட் அதான் பிலீஃப் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். கரெக்ட். இப்போ நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இட் டசன்ட் மீன் ஐ ஹவ் ஃபெயில்டு அப்படின்றது கிடையாது. கரெக்ட், மேக் சென்ஸ். இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்டேன். மூவ் பண்ணுமா, நடக்க ஆரம்பிங்க, உட்காந்து எழுந்திரிங்க, குமிஞ்சு எழுந்திரிங்க, கீழே உட்காந்து சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்லும் போது லைக் நவ் ஷீ இஸ் லைக் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பெயினே இல்லை. இப்போ இந்த இடத்துல ஐ கான் டேக் தி சான்ஸ், லைக் நான் அந்த பெருமை எடுத்துக்க முடியாது. இப்போ நான் உங்களை வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, அதனால தான் உங்களுக்கு பெயின் போயிடுச்சு என்னால் சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா ஐ ஃபெயில்ட், அவங்க வலின்னு சொல்லும் போது என்னால் சரி பண்ண முடியல. ஆனால் அங்கே சரியாயிட்டாங்க. இப்போ அவங்களோட கோல் பெயினை சரி பண்ணுங்கிறது மட்டும். அது வந்து நான் ஃபிசியோதெரப்பி பண்ணி இது மூலியமாக சரியாச்சுங்கிறது இல்லை இதில் சரியாச்சு இன்ஜெக்ஷன் போட்டு சரியாச்சு அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு சரியாயிடுச்சு. இப்போ அவங்க அட்மோஸ்ட் கோல் என்னவா இருந்துச்சு, பெயினை சரி பண்ணுறது. சரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்காக நான் ஒரு அது சரி ஆயிடுச்சு இன் சென்ஸ் செகண்ட் அடுத்த டைம் வரல அது வரைக்கும் சரியாயிடுச்சு. இப்போ வரைக்கும் வரல. இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இன்னும் வரல. ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்க அது பண்ணிட்டு இருக்கீங்க, எஜுகேட் பண்ணிட்டே இருக்கீங்க, கண்டினியூஸா யூ ஆர் டூயிங் இட். மேபி நவ யூ கேன் டேக் எ கிரெடிட். கரெக்ட், மேபி அப்படி எடுத்துக்கலாம். பட் ஆனா இனிஷியலா பெயினை சால்வ் பண்ற இடத்துல நிறைய பேர் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் லைக் ஐஎஃப்டிஓ இல்ல அல்ட்ராசவுண்ட் இல்ல மைஃபேஷியல் ரிசல்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அவங்களோட கோல் இஸ் டிஃபரண்ட். யூஸ் பண்ணிட்டு பேஷண்ட் எஜுகேட் பண்ணி பாசிட்டிவ் நரேட்டிவ் செட் பண்ணிருந்தாங்கன்னா சரியா இருப்பாங்க. பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வினா, ஹவு அசாஸ் ஹஸ் டிட்டர்மினிங் அவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கறத எனக்கு தப்பு பண்றாங்க. இந்த சென்ஸ் என்னன்னா, இங்க நிறைய அப்டேட் ஆயிருச்சு இந்த விஷயத்துல, திருப்பி அதையே பிடிச்சி இப்போ அதான் சொன்னேன், ரிசர்ச் எவிடன்ஸை ஃபாலோ பண்றோம். அதான புக்கா வருது எல்லாமே போது அதுலயே இது சரியாகாதுன்னு போட்டிருக்கும் போது இது அதையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ இன்னொரு விஷயம், நான் இப்போ நீங்க ரிசர்ச் எவிடன்ஸ்ங்கிறப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். இந்த அம்மா விஷயம் அப்படின்னால நம்ம இப்போ உங்க அம்மா மாதிரியே இன்னொருத்தங்க நாளைக்கு உங்க கிளினிக் வராங்க, அதே பிரச்சனை வராங்க, ட்ரீட் நல்லா பண்ணிடுவீங்களா? அதே பிரச்சனை சேம் டைம் சூப்பரா ட்ரீட் பண்ணிடுவீங்களா? ட்ரீட் பண்ணிடுவீங்களா? ஆமாம், எஸ். இல்லை பெயின் சரி பண்ணிடுவீங்களா? ஏன் உங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ண முடியல? ஏன்னா உங்கள் அம்மா. கரெக்ட். அங்கே தான் பெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பெயின் இஸ் ஆல்சோ எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே எங்கள் அம்மாவை என்னால் ட்ரீட் பண்ண முடியும். நீங்கள் நிறைய விஷயம் பேசும்போது ரிசர்ச் எவிடன்ஸில் இது இப்படி ப்ரூவ் ஆகுது அப்படி ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே யூ ஆர் சேயிங், ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, எல்லா நேரத்துலையும் எல்லா டைம்லையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அம்மாவே எடுத்துக்கலாம். கரெக்ட். அவங்க இடத்துல பெயின் சரியானதுக்கான காரணம் ஹர் பெர்செப்ஷன். கரெக்ட். யார் ட்ரீட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம், என்ன பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே எவ்வளோ நாளாகவும் சரியாக அப்படி எல்லாமே இருக்கு. இப்போதான் அந்த வர்மா எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் கிரெடிட் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதான்னு கேட்டீங்க. அப்போ இங்கே வர்மா ட்ரீட்மெண்ட்னால தான் சரியாச்சு உங்கள் அம்மா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா, அது இவ்வளோ நாளாக வராதனால தான். அது இவ்வளோ நாளாக வராதனால தான் எனக்கு அவர் தான் சரி பண்ணாரு உங்களோட சொல்கிறாங்க. நான் அப்போ முன்னாடி சொன்னேன், இங்கே டியூரேஷன் டிட்டர்மைன்ஸ் ஆக்சுவலி ஐம் கியூர்ட் ஆர் நாட். கரெக்டுங்களா? டியூரேஷன் டிட்டர்மைன் ரெஸ்ட் டியூரேஷன். இப்போ இந்த ரெஸ்ட் டியூரேஷனில் அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சனால அனஸ் வந்து நடுவில் ஒரு வேலை பார்த்தீங்க. ஆமாம், மூவ் பண்ண வச்சு வேலை பார்த்தீங்க. அதனால அம்மா பெயின் சஸ்டெயின் ஆகிட்டு
பெருசா எக்கரண்ட் ஆகாம சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு நாள் பண்ணதே ரெண்டு இல்ல அதுக்கப்புறம் நம்ம எப்படி அவங்களோட பிலீஃபை மாத்துறோம்? புரியுதுங்களா யூஸ் an opportunity to change it பட் நிறைய பேர் அது பண்றது இல்லங்கறதுனால தான் கரெக்ட்டா இது நான் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல இப்போ நான் அந்த கிரெடிட் எடுத்துக்கலாம், நான் பண்ணேன், ஆனா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அந்த ஒரு வருமா இதே மாதிரி மொடாலிட்டியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் போது அங்க நான் கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே, அப்ப பக்கத்துல இருக்கவங்க நல்ல வருமத்துல சரியாயி உங்க அம்மா அங்க ரெஃபர் பண்ணியிருக்கலாம், நம்பிக்கையின் பேர்ல போயிருந்திருக்கலாம். கரெக்ட். பிலீஃப் சிஸ்டம் எப்படி வேணா டெவலப் ஆயிருக்கு. அப்படிதானே பிசியோதெரபிஸ்ட்னு கிளைண்ட் வராங்க. இதைத்தானே நான் அப்பளே இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஐஎஃப்டி வச்சுக்கோங்க, இதை கரெக்டா பண்ணுங்க. அதேதான். ஸோ அப்போ இந்த நம்ம ஒரு விஷயம் கிளாரிட்டியே பண்ணுவோம். அதான் சார், இஸ் நாட் அகெயின்ஸ்ட் மொடாலிட்டியோ. ஏன்னா 100 பேஷண்ட் ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா ஹானஸ்டா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லணும்னா ஒரு 4-5% ஐஎஃப்டி வச்சுதான் ஆகணுன்ற வேற வழி இல்லாத சுச்சுவேஷனுக்கு வருவோம். வச்சுக்கோங்க. 100 பேத்துக்குமே ஐஎஃப்டி வைக்கணுமா அப்படின்னு கேட்டா நீங்களே இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் கேட்கிறேன் எத்தனை பிசியோதெரபிஸ்டுக்கு மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க ரிலீஸ் பண்ண பிடிச்சுதான் நான் ரிலீஸ் பண்றேன் ஒரு பேஷண்ட்டையும். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பேஷண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு. ஐஎஃப்டி என் உயிர். ஐஎஃப்டி இல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன். ஐஎஃப்டி வைக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், வேக்ஸ் தெரப்பி வைக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும்ட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். கரெக்ட், புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் நாட் ப்ரிஸ்கிரைபிங் எ மூமெண்ட் ஆர் எக்ஸசைஸ் இன் ஃபர்ஸ்ட் டே பெயின் இருக்கும்போது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பெயினை சரியாக புரிஞ்சுக்காததான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, வாட் இஃப் த மூமெண்ட் இஸ் அக்ரவேட்ஸ் த பெயின். கரெக்ட். அக்ரியா. மைஃபேசியல் ரிலீஸ் பண்ண பெயின் வராது ஆனஸ்? கண்டிப்பாக வரும். டைனிலிங் போட்டால் கண்டிப்பாக வரும். அப்போ எஜுகேட் பண்ணுறோம்ல பேஷண்ட்டை தெளிவாக. ஏன்னா அந்த 2 நாள் ஒர்க் ஷாப்பில் 2வது நாள் கடைசியில் அந்த ப்ராக்டிஸ்னர் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு. பேஷண்ட்டுக்கு வலிக்கும், ஆனால் அந்த ப்ராக்டிஸ்னர் நம்ம கிட்ட சொல்லலை 100% இதுதான் ட்ரீட்மெண்ட், இது எல்லாரும் பண்ணிடுன்ட்டு. இப்போது ஒரு ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட் அவன் எஜுகேட் பண்ணுறோம்ல பேஷண்ட்டை, நாளைக்கு உங்களுக்கு வலிக்கும் அது குட் பெயின் அப்படின்னு சொல்கிறோம்ல, மூவ்மெண்ட் எஜுகேட் பண்ணி ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா 2வது-3வது நாள் போனால் தான் அவன் இன்டென்சிட்டி டாலரன்ஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும்ல. அங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆட் ஆகுது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் டியூரேஷன், எவ்ரிடே எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். தப்பு. ஒரு ஸ்டிமுலஸ் கரெக்டாக கொடுத்துருந்தா ரெக்கவரி தேவையில்ல, அது ரீகெயின் ஆகிறதுக்கு 24 hours to 72 hours தேவையில்ல. அப்போ அங்கேயும் ஒரு மிஸ்டேக் இருக்கிறதா பார்க்குறேன். இப்போ இன்னொரு பர்ஸ்பெக்டிவ், எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நான் ட்ரிகர் பாயிண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன்னா நான் பார்க்குற அடுத்த எல்லா பேஷண்ட்டுக்கும் அதை அப்ளை பண்ணும். கரெக்ட். ஐஎஃப்டி ஒர்க் ஷாப்ல இல்லையே, தப்பா சொல்றேன். டேப்பிங் ஒர்க் ஷாப்போ மயோஃபேஷியல் ரிலீஸோ மசாஜ் பண்றதுக்கு, மசாஜ்ன்ற வார்த்தை ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு பிடிக்காது, கோவம் வரும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு தான் மயோஃபேஷியல் ரிலீஸாக நான் பார்க்குறேன். சரியா? இது யாராவது மறுக்க முடியுமானா எனக்கு தெரியல. சரியா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டால் ஃபிசியாலஜிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாது என்ன டிஃப்ரென்ஸும் நம்மளால. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ யார் என்ன படிக்கிறாங்களோ அதை எல்லாருக்கும் அப்ளை பண்ணுவோம். இது எல்லாத்தோட நேச்சரும் கூட. ஓகே, அது மாறிட்டா மாறிடும்னு நினைக்கிறேன் நான். கரெக்ட். நம்ம படித்த எல்லாமே எல்லாருக்குமே அப்படியே தேவைப்படாது. நம்ம வைடர் ஸ்பெக்ட்ரம் வச்சுக்கணும், யாருக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். கரெக்ட். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்து நீட் ரீஅஷூரன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் தான். எல்லா பேஷண்ட்டுக்கும் ரீஅஷூரன்ஸ், கான்ஃபிடன்ஸ், எனக்கு பிரச்சனை இல்லை நல்லா இருக்கேன்றது தெரிஞ்சிட்டாலே பாதி செய்வாங்க. ஆர்எல்ஸ் உண்மையிலே பிரச்சனை அது என்னன்றது தெளிவாக தெரிஞ்சிட்டாலே கிளியர் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம், அதான் என்னன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா முன்னாடி, அப்படின்னா அது வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதுதான் பேஷண்ட் எஜுகேஷன், அது நிறைய டெப்த்தாக பேசலாம் வேணும். ஓகே ஃபைன். இப்போ ஒன்று சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்களே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, லைக் வெரைட்டி ஆஃப் ஸ்பெக்ட்ரம்ல நம்ம நிறையா இது வச்சுக்கிட்டு யாருக்கு என்ன அப்ளை பண்ணணும் இருக்கு, எல்லாருக்குமே ரேண்டமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அது இட் அப்ளைஸ் இன் எக்ஸசைஸ் ஆல்சோ. 100% லோட் மேனேஜ்மென்ட் எல்லாமே இதா 100%. எக்ஸசைஸே பண்ண பிடிக்கவே இல்லைன்னு ஒருத்தர் வராருன்னா அவருக்கு எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. கரெக்ட். 100 பேத்துக்குமே எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த ரிசர்ச் பத்தி பேசும்போது ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ யூஸ்வலா என்னன்னா, ரிசர்ச்சுங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பண்ணி அதில் வி ஆர் கெட்டிங் சம்திங், ஓகே, ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு வி ஆர் அடாப்டிங். இப்படி தான் எல்லா மெடிக்கல் சிஸ்டமும் இப்படி தான் ரன் ஆகுது. எல்லாமே நம்ம ஃபிசியோதெரபி இல்லை, எல்லா மெடிக்கல் சிஸ்டமும் அப்படி தான் ரன் ஆகுது. ஐ எம் அக்ரீங் இட். பட் ஸ்டில் இப்போது பீப்புளை பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ், based on experience, based on environmental factors, based on economical factors, இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸை, சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட்ஸை நம்ம வந்து வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங்கிறப்போ, இதே ரிசர்ச் அந்த பாப்புலேஷனுக்குலாம் பண்ணியிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. பண்ணலைங்கிறப்போ
ஹவு ஃபார் அது உங்களுக்கு சூட் ஆகுங்கிறது இருக்குல்ல. ரிசர்ச் படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிசர்ச் படிச்சவங்களுக்கு அதை அப்ளை பண்ணணும்னு டேரெக்டாக கிடையாது. நீங்கள் வாட் இஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ்லேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கு. எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ் நாட் டைரக்ட்லி அப்ளைங் ஆர் ரீட் வாட் வி லேர்ன் ஃப்ரம் த ரிசர்ச் டேரெக்டாக கிடையவே கிடையாது. கரெக்ட். தப்பு. எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ் சேர்ந்தது 3 விஷயம் சேர்ந்தது தான். வந்து ரிசர்ச்சில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, தெரப்பிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ், தெரப்பிஸ்டோட கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ், அப்புறம் பேஷண்ட் வேல்யூ, பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, இது 3 சேர்ந்தது தான் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ அதனால தான் எவ்ரி ரிசர்ச் பேப்பர்ஸ் ஹாவ் தேர் ஓன் லிமிட்டேஷன் டு. இப்போ ஒரு செட் ஆஃப் ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லுது, ஒரு லோ பேக் பெயினுக்கு இதையும் கம்பேர் பண்ணி இது பெட்டர்ன்ற ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ ஆனமிஸ்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க. இது பெட்டர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. எவிடன்ஸ் பேஸ்க்காக நிறைய இருக்குது, ஓகேங்களா, ப்ரூவ் பண்ணுறாங்க. அதே தான் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் deviate from different perception of pain. பெயின்னா என்ன, நாசிசெப்டிவ், நாசியோப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் பெயின்னாலே நம்ம என்ன டல்லு, ஏக்கு அந்த மாதிரி தான் இன்னும் நினச்சிட்டு இருக்கோம். சரியா, அங்கேயே ஒரு மிஸ்டேக் இருக்குது. நான் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்கிறேன், சரிங்களா. இப்போ இங்கே பெயினோட பர்செப்ஷன் எப்படி இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இன்னொரு ரிசர்ச் பேப்பர் இருக்குது. இப்போ இதை மட்டும் பார்த்துட்டு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை இதில் கற்றுக்கிட்டு இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை இதில் 2 மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, ரிசர்ச் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸும் தேவை. பட் அகாடமிக்ல அது கரெக்ட் பண்ணணும். ஒன்று, இது இப்போ எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அதான் நீங்கள் சொன்னீங்களா, தெரபிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, பேஷண்ட் வேலையும் இருக்குது. அப்போ அது கரெக்டாக தானேன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஜென்ரலாக ஆடியன்ஸுக்கு கேள்வி வரலாம். இப்போ அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா ஆர்டர் சொல்லிடுறேன். ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ், செகண்ட் தெரபிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தேர்ட் பேஷண்ட் வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருக்கு, டாக்டர் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காரு, ஆன்டிபயோட்டிக் கொடுத்து பேஷண்ட் சரியாயிட்டார். செகண்ட் டைம் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பேஷண்ட் ப்ரிஃபர் பண்ணுறது ஆன்டிபயோட்டிக்ஸ். கரெக்டுங்களா? டக்குன்னு நாளைக்கு பேஷண்ட்டே போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி போட்டால் சரியாகுமா பிரச்சனை? ஏன்னா அது வைரல் இன்ஃபெக்ஷன். அப்போ பேஷண்ட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. பேஷண்ட்டுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும் எது கரெக்ட் எது தப்புன்ட்டு. when it comes to patient preference, பேஷண்ட்டுக்கு என்ன தேவை நம்ம புரிய வைக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இருக்குது. ப்ளஸ் பேஷண்ட்டுக்கு பிடிச்சதை பண்ண வைக்கணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கோட்டே இருக்குது, இஃப் த பேஷண்ட் டசன்ட் லைக் டு மூவ், மேக் இட் ஃபன் அண்ட் மீனிங்ஃபுல் வே. அவங்க டாக்டர் கூட விளையாட வைக்கிறதே ஒரு மூமெண்ட் தான். கரெக்ட். எஜுகேஷன் அதனால தான் மூமெண்ட் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட்டை பற்றியெல்லாம் நிறையா பேசுனேன் அந்த இடத்துல, ஓகேங்களா. அது லீஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட், தெரபிஸ்ட் எக்ஸ்பர்டீஸ் ஆல்சோ கேன் பி ராங் இந்த இடத்துல, ஓகேங்களா. அது எவ்ரிடே நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல. அதுக்கு மேலே ரிசர்ச் இருக்குது, அதுவுமே தப்பாக இருக்கலாம். அதை எப்படி அனலைட்டிக்கலாக எடுத்துக்கணும். நான் நிறைய டைமில் சொல்லியிருக்கேன், ஹை குவாலிட்டி சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ தப்பாக இருக்கலாம், சரிங்களா. ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி கரெக்டாக இருக்கலாம், படிக்கிறவங்க கையில் இருக்கு. பட் இப்போ ஓகே, அதுக்கான ஆன்சர் தான் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி இடத்துல வந்து கேஸ் ஸ்டடி டசன்ட் மேக் சென்ஸுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. வை பிகாஸ் இட் சிங்கிள்னு. பட் ஸ்டில் அது நீங்கள் சொன்ன மாதிரி ஹவு வி லைக் அதுலேருந்து கூடிய எசன்ஸி நம்ம ரேரான கேஸுக்கு கேஸ் ஸ்டடி தான் ஹெல்ப் பண்ணுவோம். கரெக்ட் புரியுது. பட் அது அதோட எசன்ஸை நம்ம எப்படி எடுத்து நம்ம அப்படிங்கிறது அங்கேயுமே லேர்னிங்ல பிரச்சனை இருக்கு. இப்போ நான் லேர்னிங் தான் பிரச்சனையாவே பார்க்குறேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன ஒன்று இருக்குன்னா, இந்த ரிசர்ச்லாம் நான் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. வென் எனக்கு நான் டே டு டே பார்க்குற கிளைண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சோ, நான் டே டு டே பார்க்குற பேஷண்ட்ஸோட சிஸ்டம்ஸை வச்சு நான் எனக்கு ஒரு 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 செட் ஆஃப் இது இருக்குல்ல, அதுதான் அசர் சாரோட ப்ரோட்டோகால்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வருது. இப்போ இது எப்படி எம்பசைஸ் ஆகுதுன்னா, இன்னொரு விஷயம், ப்ரோட்டோகால் வார்த்தை யூஸ் பண்ணுறது தப்பாகவும் பார்ப்பேன். நான் தப்பாக பார்ப்பேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கான அதுதான் அது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல ரிசர்ச் கண்டிப்பாக படித்தே ஆகணும். 100% நம்ம வந்து எவால்வ் ஆகிறது வந்து நம்ம பார்த்தே ஆகணும். அதை பேஸ் பண்ணாதான் நம்ம பெஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சூப்பர் அனஸ். சரியே படிக்கக்கூடாது அப்போ எந்த வித தெரபிஸ்ட்டும். இப்போ ஒரு விஷயம் பேசிக்காக படிக்கக்கூடாது எந்த வித தெரபிஸ்ட்டும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இப்போ ட்ரை நீட்லிங் படித்த ஒருத்தனுக்கு எப்படி ஒருத்தருக்கு எப்படி அதை எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கிற ஒரு பசி இருக்குமோ, அதே மாதிரி ரிசர்ச்சை படிச்ச ஒருத்தருக்கு அதே அப்ளை பண்ணுங்கிற ஒரு பசி இருக்கலாம்ல. இங்க அந்த பர்சனோட ஆட்டிடியூட், கேரக்டர், தாட் ப்ராசஸ் ஒன்லி. இப்போ இங்க பேஷண்ட் டிட்டர்மைன்ஸ் பெயின்னு சொல்றோம் இல்லையா, தெரபிஸ்ட் பர்செப்ஷன் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் த பெயின் பேஷண்ட். அப்ப அந்த தெரபிஸ்ட் கேரக்டருக்குள்ள தானே இருக்கு. இப்போ எனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா?
இப்போது எனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா போச்சர் இப்படி பார்க்கணும். எனக்கும் எல்லா ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்க்கும் எடுத்த மாதிரி தான் எனக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. கரெக்டாக எனக்கும் அதே மசாஜ் கிளாஸ் தான் எடுத்தாங்க. எனக்கும் அதே ஐஎஃப்டி ஒர்க் ஷாப், டேப்பிங் ஒர்க் ஷாப்பு, சாரி மறுபடியும் ஐஎஃப்டி ஒர்க் ஷாப்பு, ட்ரைனிங் ஒர்க் ஷாப்பு, டேப்பிங் ஒர்க் ஷாப்பு, மேனிபுலேஷன் ஒர்க் ஷாப்பு ப்ரொமோட் பண்ணாங்க. எனக்கும் அதே கட்டத்தை தாண்டி தான் நானும் வந்தேன். நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? இது டிட்டர்மைன் மை கேரக்டர். கரெக்ட். ஹவ் ஐ பர்சீவ் திங்ஸ். எல்லாத்தையும் இந்த மாதிரி கேரக்டர் மாற்றிக்கோங்க, என்ன மாதிரி தான் யோசிக்கணும்னு சொல்லலை. இப்படிலாம் இருக்கு, ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறேன். இப்போ இது இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி ஆயிருன்னா, அப்படி பார்த்தா ஐஎஃப்டி பண்றவங்க ஒருத்தவங்களோ, ட்ரேப்பிங் பண்ற ஒருத்தவங்களோ, ஐ கெட் ரிசல்ட்ஸ், எனக்கு அதுல பாக்குறேன். அப்ப நீங்க இதை படிக்காம ரிசல்ட்ஸ்ங்கிறதுக்கு இத்தனை நேரம் நம்ம பேசணும். கரெக்ட். ஹவ் கேன் வி சே தட் வி ஆர் கெட்டிங் 100% சார். பட் ஸ்டில் ஆனா என்ன சொல்றேன்னா, பேஷண்டா டிட்டர்மைன் பண்றாங்க நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா இல்லையாங்க. என்னோட பேஷண்ட் ஐஎஃப்டி கொடுக்கும்போது they are successful. திரும்ப we are considering இருக்கலாம். பட் ஸ்டில் ஏன் சொல்றேன்னா அதுக்கு நம்ம பேசணும் இத்தனை நேரம் டியூரேஷனே போஸ்ட் ஆப் அதெல்லாம் வரலன்றது. ஆனா அதே மாதிரி அவங்க அந்த இடத்துல திரும்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதை வந்து பர்சீவ் பண்ணிக்கிறாங்க இந்த ரைட் சென்ஸ். அது வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். பட் ஸ்டில் நான் இதை பண்றேன். இப்போ நீங்க இப்படி யோசிக்கிறேன், இந்த மாதிரி யோசிங்கன்னு சொல்றத ஹவு யூ லைக் ஜஸ்டிஃபையோ, அதே மாதிரி தான் இன்னொருத்தர் இது பண்றத ஓகே இது ஜஸ்டிஃபை பண்ணலாம்ல அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு, பேஷண்ட்டை தொடாமலே எக்ஸசைஸ் பண்ண வைக்காமலே we can heal. கரெக்ட். ஓகேவா? அப்ப அதுல யார் பெருசுன்னு யார் பெருசுன்னே சொல்லல. பட் இது ஏன் நான் எதுக்கு நினைக்கிறேன்னா, இது எப்படி போகுது அப்படின்னா அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது எப்படி போகுதுன்னா, ஐ எம் லைக் எனக்கு இது பண்றேன், இது கரெக்டா பண்றேன், எனக்கு இது வந்து ரிசல்ட் கொடுக்குது, ஐ எம் ஸ்ட்ராங் இன் இட், ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு இல்லை அப்படி ஒரு நாளும் நினைச்சது இல்லை. ஏன்னா சில நாளில் ஒரு ரொம்ப எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகும்போது என் முன்னாடி பேஷண்ட் வந்து உட்காந்து அழுகும் பொழுதும் ஃபீல் பண்ணி பேசும் பொழுதும் அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் இதுதானே அப்படின்னு சொல்லி தான் கோவம் ரொம்ப டெவலப் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ இது அதான் நம்ம இப்போ சொன்னேன்ல, கேரக்டர் டிட்டர்மைன்ஸ் நான் என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படலை, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு விதமாக யோசிச்சேன்டா, நான் இப்போ நல்லா இருக்கேன்டா, இதே மாதிரி யோசிச்சா நீங்களும் நல்லா இருப்பீங்கடா, கீழே நீங்கள் டாக்டர் கீழே இருக்க வேணாம்டா, உங்களுக்கு பிடிக்காத ஐஎஃப்டி தூக்கிட்டு அலைய வேணாம். இது கோவங்கிறத தாண்டி ஒரு ஆதங்கம்னு சொல்லுவாங்க. ஆதங்கம். ஆனால் நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நான் வந்து எனக்கு எம்பிபிஎஸ் சீட் ஃப்ரீயாக கொடுத்தா கூட படிச்சிருக்க மாட்டேன். ஃபிசியோதெரப்பி தான் வேணும்னு படித்த ஆள் நான். எத்தனை பேர் என்ன நினச்சி படிச்சிங்களா எனக்கு தெரியாது. ஃபிசியோதெரப்பிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். ஏன்னா ஃபிசியோதெரப்பி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா எல்லோரும் நல்லா இருப்பாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு ஃபைனல் முடிச்சு ஃபஸ்ட்டு ஒரு பிசி பார்க்க போன கேஸ் வந்து அவருக்கு 38 வயசு, 2 பெண் குழந்தைங்க, சின்ன வீடு, வாடகை கொடுக்க கூட காசு இல்லை, அவர் வேலைக்கு போனால் தான் அவங்க சம்பாதிக்க முடியும். அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவருக்கு சரியாகாதுன்னு எனக்கு தெரியுது, லேட் ஆகும்னு எனக்கு தெரியுது. என் முன்னாடி அவர் அழுகிறாரு, நான் வெளியே வந்து அழுகிறேன். ரொம்ப பிடிச்சது நியூரோ, அதை ஏன் விட்டுட்டு அவ்வளோ ஒரு பிடிச்சது நியூரோ, அதை விட்டுட்டு இப்போ மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு பெரிய காரணம். என்னால் எமோஷ்னலி அதை ஃபேஸ் பண்ண முடியல, அது ஒரு பெரிய காரணம். பட் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிடணும் அவங்களுக்குன்னு நினச்சிட்டு நான் ஓடுறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறேன். இப்போ நிறையா கோல்ஸ்லாம் சொல்கிறதுக்கு நம்ம இந்த பாட்காஸ்ட் நடத்தலை, லைஃப் பற்றி பேசுறதுக்கு இந்த பாட்காஸ்ட் நடத்தலை. ஸோ ஓடிட்டே இருக்கேன். நான் வந்து ஃபிசியோதெரப்பி இப்போ நான் இப்போ 2 கிளினிக் போட்டேன், 3 கிளினிக் போடுவேன், 10 கிளினிக் போடுவேன், 1000 பேத்துக்கு வேலை கொடுப்பேன், மாற்றுவேன். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா ஃபிசியோதெரப்பி நல்லா இருக்கணுன்றது. மாற்றுவேன். ஸோ எத்தனை ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் 30 பேர் ஒர்க் பண்ணுறா ஃபிசியோதெரபிஸ்ட்டு 2 கிளினிக்கில். ஒரு கிளினிக்கில் 10 பேசியதற்கு மேலே எந்த கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறா? சின்ன கிளினிக்கில். எனக்கு என்ன நான் சம்பாதிக்கணும், சம்பாரிச்சிட்டு போகலாம்ல, எப்படியோ சம்பாரிச்சிட்டு போகலாம்ல. என் நோக்கம் அது கிடையாது. என் கூட இருக்கவங்கள எல்லாத்தையும் கிளினிக் போடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் என் கூட இருந்துட்டு நான் அவனுக்கு தெரியும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற தப்புன்னு சொல்லுவேன். யோசிங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஜென்ரலாக உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன். எல்லாத்துக்குள்ளேயும் டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்ல, மயோஃபேஷியல் ரிசர்ச் படிச்சு எல்லாத்துக்கும் அப்படின்னு ஒரு ஈகர்னஸ் இருக்கும், ரிசர்ச் படிச்சு அது ஈகர்னஸ் இருக்கும்னு சொல்லணும்ல. அதை கான்டெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்கில். இந்த இடத்துல ஏதோ ஒன்று படிச்ச உடனே எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற உச்சத்தில் இருப்போம். அதுக்குள்ள போக போக தான் நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற பார்த்துக்கே வருவோம். அது ஒரு லா கூட. சரிங்களா? நான் திரும்ப 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 சொல்கிற விஷயம், ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி படிச்சிங்களா? நியூரோ அனாட்டமி படிச்சிங்களா? ஃபஸ்ட் இயர் அனாட்டமி படித்தோமா? ஹெட் அண்ட் நெக் படித்தோமா? ஃபைனல் இயர் தேர்ட் இயர் வரும்போதும் அதே தான் திருப்பி படித்து ஃபஸ்ட் இன்டர்னல் எழுதி மார்க் வாங்கணும். அதே கொஸ்டின் பேப்பரில் அதே கொஸ்டின் வந்துச்சா? அனாட்டமி, பேசிக் அனாட்டமி வந்துச்சா? படித்து முடிச்சுட்டு
கிளினிக்கில் போய் படித்து முடிச்சுட்டு கிளினிக்கில் ஒரு நியூரோ பேஷண்ட்டோ யாரோ பார்க்கும்போது டவுட் வருதுன்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருப்போமா, நியூரோ அனாட்டமி ரெஃபர் பண்ணியிருப்போமா, அப்போவும் ரெஃபர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சரி எம்பிடி நியூரோ பண்ணிடலாம், ஒரு நியூரோ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்போவும் நியூரோ அனாட்டமி படித்தோமா, ஃபஸ்ட் இயர்லையும் படித்தோமா, சரி முடிச்சுட்டு வெளியே வந்து பேஷண்ட் பார்க்கும்போது திரும்பி ரெஃபர் பண்ணுறோமா, திரும்பி நான் பிஹெச்டி பண்ணுறேன் அதில், அப்போவும் நம்ம நியூரோ அனாட்டமி படிக்கணுமா, படிக்கணும். அப்போது இப்போ நான் இங்கே ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர் போனதுக்கப்புறம் நான் படிக்காமையே இருக்கேன், நான் தான் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகிட்டேன், நான் எதுக்கு படிக்கணும்னு நினைக்கிறது தப்புனஸ். கரெக்ட். அப்போ நெவர் ஸ்டாப் லேர்ன். இஃப் யூ ஸ்டாப் லேர்ன் யூ வில் நாட் க்ரோ. இப்போ நெவர் ஸ்டாப் லேர்ன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா ரிசர்ச் இல்லாமல் அது முடியாது. இன்னும் ஐஸ் வச்சுட்டு தானே இருப்பீங்க. கரெக்ட். எப்படி மாறுவீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா இப்போ ஒரு 5 பேர் 5 விதமான பாப்புலேஷன் சொல்கிறோம்ல, அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லை? நீங்கள் படித்த ரிசர்ச் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததில்ல. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ ஃபைனல் இயர் முடிக்கிற டைமில் 2017 நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பார்க்குறேன். சரியா? ஏன்னா அப்போ நம்ம தீசிஸ்ன்னு நம்மளை விளைய விடுவாங்க இல்லையா, அப்போ நம்ம லைப்ரரிலாம் போய் தேடி பார்க்குறோம். 2013 நார்டிக்கல்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குப்பா, அது பண்ணால் ஃபுட்பால் பிளேயருக்கு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி பயங்கரமாக 52% கம்மியாகுதான்ப்பான்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் போட்டிருக்கான். எனக்கு அது என்னன்னு தெரியாது, எப்படி அப்ளை பண்ணவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ பப்ளிஷ் ஆனது 2013. பப்ளிஷ் ஆனது 2013. அப்போ ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் யோசிக்க எனக்கு கற்றுக் கொடுக்குது. அது உண்மையிலேயே 52% கம்மியாகதான் எனக்கு யோசிக்க கற்றுக் கொடுக்குது. அப்போ அதை நம்ம ட்ரை பண்ணணும்ல ஃபஸ்ட்டு எனக்கு கற்றுக் கொடுக்குது. நான் பண்ணாமல் எப்படி இன்னொருத்தர் பண்ண வைக்க முடியும் கற்றுக் கொடுக்குது. இந்த மாதிரிலாம் நான் யோசிக்கிறேன் அந்த இடத்துல. இது 2013 பப்ளிஷ் ஆயிடுச்சு. நான் 17 நாளைக்கு பாஸ் அவுட் ஆகிட்டு வந்துட்டேன். ஆர்த்தோவில் எனக்கு ஆம்ஸ்ட்ரிங் சொல்லி இது யாருமே சொல்லித்தரல. யார் இது? எனக்கு யாருமே சொல்லித்தரல. யார் தப்பு? அப்போ ஏன் அதை கற்றுக்கல? ரிசர்ச் இல்லாமல் எந்த விஷயமே இல்லை. கோவிட் நேரம் எப்படி சரி பண்ணியிருப்பீங்க? ரிசர்ச் இல்லை. அது ஒரு அடிப்படை தேவை. அப்போ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ரிசர்ச் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம கற்றுக்கணும்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம்னா யாருனாலையும் ஃபுல்லாலாம் கற்றுக்க முடியாது. கரெக்ட். பி அட் எக்ஸ்பர்ட் இன் வாட் யூ ஆர் டூயிங். அதே தான். இதுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஃபைனல் இயர் ஃபிசியோதெரபி முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் பீடியாட்ரிக் கேஸும் பார்ப்பார், நியூரோ கேஸும் பார்ப்பார், பேக் பெயின் கேஸும் பார்ப்பார், ஷோல்டர் ஃப்ராக்சரும் பார்ப்பார். சரியா? அவருக்கு வயசாக அவர் நீஷ் ஒரே டைரக்ஷனை நோக்கி மட்டும் ஸ்லைட்டாக மூவ் ஆகும். கரெக்ட். எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒருத்தர் பிடிச்சது மட்டும் போகும். அப்படியே எக்ஸ்பர்டீஸ் அங்கே தான் இருக்கும். அதை என்னங்கிறது கற்றுக்கிட்டு அதில் இம்ப்ரூவ் ஆகிட்டு அவங்கள கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதும். கற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகிட்டேன்ல நினச்சிட்டோம்னா ஒன்றுமே இல்லை. ஏதாவது மிஸ்டேக் இருக்கே நான் பார்க்குறேன். கரெக்ட். இப்போது இந்த இடத்துல வி கேம் டு கன்க்ளூஷன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், லைக் அவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இது எப்படி மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதும் எனக்கு தெரியும், எப்படி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதும் தெரியும். இப்படி எல்லாமே இருக்குது. மற்றதுலேயே எப்படி இன்டர்ஃபியர் ஆகலை அப்படிங்கிறது உங்களோட விஷயம். உங்களோட கோல் என்ன, நான் என்ன பண்ணுறேனோ இந்த மாதிரி யோசிக்கலாம்ல அப்படிங்கிறது தான். ஆமாம், அதே தான் கேள்வி. அதே தான். இப்போ நான் இது டிஸ்கஷனில் கேட்ட கேள்வியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஃப் டஸ் இட் மேக் சென்ஸ் கம்ப்ளீட்லி. ஒருத்தருக்கு வந்து 30 வருஷமா அவர் அதே போஸ்டர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மேபி லைட் ஆண்ட்ரிபியூட்டர் இருக்கா, நானே அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கலாம், எனக்குமே இருக்கு. பட் அவருக்கு இப்போ நான் இந்த விளையாடுனால எனக்கு இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இந்த 4 நாள் 5 நாள் இந்த லாஸ்ட் வீக் போட்டு பாடியை ஓவர்லோட் பண்ணாலே எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு. அப்போ எனக்கு 30 வருஷமா எனக்கு வந்திருக்கணும்ல பேக் பெயின். அப்போ நான் நாளைக்கு ஒரு கிளினிக் போனோன்னா எனக்கு ஆன்டிபயோட்டிக் பெயின் வருதுன்னு சொல்கிறது எப்படி நியாயமாகும்? யோசிங்க, காமன் சென்ஸ். கரெக்ட். இந்த இடத்துல அதை தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, லைக் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஐ அக்ரி, 100% அக்ரி. பட் ஸ்டில் யூ ஆர் டேக்கிங் அண்ட் லைக் ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து நம்ம இதுதான் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட். ஓகேவா? அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும் போது இன்னொரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அது தப்பு சொல்லும் போது நமக்கு அது கோபமாகுது, நமக்கு அது ஆதங்கமாகுது, சங்கடமாகுது. அதை நம்ம எடுத்து வீடியோ போடுறோம், நம்ம அதை ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னொரு ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லும் போது நான் இன்னொரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அப்படி சொல்கிறாங்கன்னு என்றைக்குமே வீடியோ போட்டதில்லை. பேஷண்ட்ஸ் ஃபீல் பண்ணுற போது ரொம்ப எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த மாதிரி நான் வந்து ஃபிசியோதெரபி ஏன் இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வீடியோ போடுற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதை தாண்டி நிறைய ஓட்டைகள் இருக்கு, அதை சார்ந்து கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்ன ஓட்டைகள் கரெக்ட் பண்ணு சொல்லுங்க. மேபி நான் சொல்றேன்ல, லேர்ன் அந்த டிசைன் தான் போட்டு வந்திருக்கேன். எப்பவுமே இது நான் யூஸ் பண்றது ஒரு வார்த்தை. அப்ப நான் ஆல்வேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய பர்சன், கரெக்ட் பண்ணிட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும்னு கரெக்ட் பண்ணி பர்சன். என் கேரக்டரோட வெளிப்பாடு தான் சோஷியல் மீடியா, என் கேரக்டரோட வெளிப்பாடு தான் என் கிளினிக், என் கேரக்டரோட வெளிப்பாடு தான் எல்லாமே, நான் யாருன்ற வெளிப்பாடு தான். சரிங்களா?
நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நான் உங்களை மாற்றவே முடியாது. கரெக்ட். அது உங்கள் கேரக்டர். அங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை பற்றி யோசிக்கணும். சஜஷன் சொல்லுங்க, என்னென்ன ஓட்டைகளை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. எல்லா ஓட்டைகளுக்கும் ஒரே பாயிண்ட்ல தான் வந்து இப்போ கடைசியில் நீங்கள் சஜஷன் சொல்லுங்க, நான் அதுக்கே வீடியோ போடுறேன். கமெண்ட் செக்ஷனில் சஜஷன் நம்ம ஃபிசியோதெரபியில் என்னென்ன ஓட்டை இருக்குன்னு சொல்லுங்க. நான் அந்த ஓட்டைகளுக்கு எல்லாமே சொல்யூஷன் கொண்டு வரேன். நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா ஓட்டைக்கான சொல்யூஷனும் ஒரே பாயிண்ட்ல தான் வந்து நிற்கும். கரெக்ட். ஆனால் அந்த பாயிண்ட்டை பர்சீவ் பண்ணுற விதம் வேறையா இருக்கும். ஹவு பேஷண்டோட பெர்செப்ஷன் ஆஃப் பெயின் இஸ் டிஃப்ரெண்ட்டோ, அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்டோட பெர்செப்ஷன் ஆஃப் பெயின் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். அப்சல்யூட்லி. தெரபிஸ்ட் பிலீவ்ஸ் ஹெல்ப்ஸ் டு ட்ரீட் யூ as well. இப்போ அந்த பிலீவ் நான் கரெக்டாக இருக்கணும்னு தான் பேசிட்டு இருக்கேன். கரெக்ட். இப்போ இந்த 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 இதோட ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதில் நான் என்ன வந்திருப்போம்னு நினைக்கிறேன். வீடியோ திருப்பி பார்த்தா தெரியும் பட் என்ன பேசியிருக்கோம், நம்ம வாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம் 2 மணி நேரம். இப்போ இது என்ன ஒரு கன்க்ளூஷன்னா, உங்களுக்கு வர்றவங்கள நீங்கள் உண்மையாக நீங்கள் ஸ்ட்ராங்காக அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லைக் ஆஸ் அ தெரபிஸ்டாக அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பண்ணுறது இஸ் ஃபைன். பட் ஸ்டில் எல்லாருமே ஒரே பாயிண்ட்ல தான் வந்து நிற்போம். மூவ்மெண்ட் இஸ் மெடிசன். அதுதான் கடைசியில் ஒரு பாயிண்ட், அதுதான் வந்து நிற்கும். பட் ஸ்டில் யோசிச்சு பாருங்க, ஹவு வி ப்ரையாரிட்டைஸுங்கிறது தான் இங்கே விஷயமே. ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் நிறையா உங்களை யோசிக்க வச்சிருக்கலாம், நிறைய குழப்பத்தை உண்டாக்கிருக்கலாம். என்னடா இது இப்படி இருக்கு, அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மேபி கண்டிப்பா வந்து, ஏன்னா நாங்க வந்தோம், எந்த ப்ரிப்பரேஷன் இல்லை. நேற்று காலையில் பேசணும், 2-3 வீடியோ. ஹானஸ்டா சொல்லணும்னா நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த டேட் வந்து 15ஆம் தேதி ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தோம், நிறைய வந்து இங்க மிஸ்லீடிங்காக நிறைய நடக்குதுங்கிறதுனால ரொம்ப நாளாக நாங்கள் பேசிட்டு இருக்க விஷயம் பண்ணலாமான்னு டிஸ்கஸ் பண்ணோம், முடிவு பண்ணோம், எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணோம். வந்தோம், இன்னைக்கு நான் வேற இருந்து வந்தேன், அவர் கிளினிக்லேருந்து வந்தார், டப்புன்னு வந்தோம், உட்காந்து நாங்கள் பாட்டுக்கு 2 மணி நேரம் பேசணும், மனசில் இருக்கிறத பேசணும் ஓப்பனாக. இதில் வந்து என்ன ஃப்ளோவாக எடுத்துகிட்டு வந்தோமா, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணமா, சில ஆஸ்பெக்டை மிஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் டீப்பாக புரிய வைக்க, அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் டவுட்டாக கிளியர் கட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்குமே. அடுத்து நாங்கள் எங்கே மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் எப்படி பெட்டராக சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்கே இதோட ஐடியாலஜி ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சில ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் வந்து நம்மள மாதிரி இருக்காங்க, மிமிக் பண்ணுறாங்களோ இல்லை நம்மளோட இதை எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். பட் இந்த இடத்துல நான் இன்னொரு பெரிய ப்ராப்ளமாக பார்த்தேன் அப்படின்னா, லைக் நான் உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் போய் இந்த மாதிரி ஒரு 10 பேர்த்தோட வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் பார்க்கும்போது நான் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் போய் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் ஆஸ் அ பீப்புள், இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம்ல கமெண்ட் போடுங்க என்னென்னு, அங்கே கமெண்ட்டில் போய் எல்லோரும் பெயினை பற்றியும் இல்லை டிஸ்பல்ஸை பற்றியும் ஏசிஎல் இன்ஜுரி பற்றியும் அதெல்லாமே அங்கே போய் கேட்குறாங்க. ஃபிட்னஸ் வீடியோவில் அப்போ ஃபிட்னஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் பீயிங் ஃபிசியோதெரபிஸ்ட் யூ ஹேவ் டு கரெக்ட் எக்ஸாக்ட்லி யூ ஹேவ் டு கரெக்ட். அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இன்னொன்று அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. கரெக்ட். அவங்க அந்த வழியில போயிட்டு இருக்காங்க, நம்ம எக்ஸ்பர்டீஸ் நம்ம ஒரு வழியில போயிட்டு இருக்கோம். டோன்ட் அன்னெசரிலி கம்பேர். அதே தான் விஷயம். இதே மாதிரி இப்போ அவர் வந்து ஒரு பாடி பில்டரா இருக்காரு, அவர் பாடி பில்டிங் சம்மந்தம் வீடியோ போடும்போது நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, இல்லை பாடி பில்டிங் நான் எப்படி இது பண்றது, தட் இஸ் ஃபைன். பட் பீப்புளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அங்கே போய் ஏசிஎல் இன்ஜுரி எப்படி இருக்குது, டிஸ்க் பில்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறத சொல்றதுக்கு உங்கள் நியர்பை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஸோ ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக அவங்கள போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நிறைய ஃபிசியோதெரபிஸ்டோட கேள்வியாகவும் இருந்துச்சு, என்னை சுற்றி இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் இது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, உனக்கு தான் அசார் சார் தெரியும்ல, நீ கேளு அப்படின்னு சொல்லி தான் கேட்டால் ஜாலியாக தானே பேசுகிறேன். ஸோ அதனால் வந்து ஸோ அவங்க பிரதிநிதியாக நான் வந்து இந்த இடத்துல வந்து இது சடனாக இது பண்ணோம். அதே மாதிரி பாஸ்டரை பற்றி பேசும்போது லைக் எனக்குமே நிறைய அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. பட் ஸ்டில் பார்ப்போம் இனி அதுக்கப்புறம் அது எப்படி ஆகுதுன்னு. ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்கஷனில் இன்கேஸ் நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ், முக்கியமாக ஒப்பீனியன்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் இஸ் ஓப்பன். நீங்கள் அதில் எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பாக வில் வேல்யூ இட். நீங்கள் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக வில் கிவ் அன் ஆன்சர். அது கொலாப் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுவோம், இல்லை தனியாக பண்ண முடிஞ்சாலும் வில் டூ இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் நீங்கள் லைக் ஒரு மாதிரி பேஷண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இதை வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நிறைய குழப்பங்கள் கேள்விகள் வந்திருக்கலாம், பட் அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், நம்ம படித்த விஷயங்களை யூஸ் பண்ணி. நோ ஒன் ஹேவ் தட் ஸ்கில் டு ரூல் அவுட் த ரெட் ஃப்ளாக், சீரியஸாக இருக்க கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி சூப்பராக அந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் பிரச்சனை புரிய வைக்கிறதுக்கும் அந்த ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை ரொம்ப வேல்யூ பண்ணுங்கள். அதை நான் சொன்ன மாதிரி தான், எக்ஸசைஸ் பண்ணி சரியாகலன்னு சொல்லாதீங்க, எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து இங்கே எங்கே வந்து முடியுது கடைசியில் அப்படின்னா, ஒருத்தர் 4 வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பாஸ் வரை இப்போ வந்திருக்காரு. இன்னொருத்தர் அதே வயசு 4 வருஷம் மெக்கானிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. யார்கிட்ட உங்கள் வண்டி கொண்டு கொடுப்பீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்ட்ட.
ஃபிட்னஸ் ட்ரெயினர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க regular. கரெக்ட். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வேலையை அவங்க பண்ணுற அளவுக்கு நம்ம தான் வரம் கொடுக்குறோம். எஸ். எத்தனை ஃபிசியோதெரபிஸ்ட் இங்கே ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணும். கரெக்ட். அப்படிங்கும்போது இங்கே தான் கம்பேர் பண்ணிக்கக்கூடிய அன்னெசரியான விஷயங்கள் வந்துடுது. எல்லாருமே படித்து முடித்தோன்னே குழந்தை தான். கரெக்ட். நாட்கள் போக போக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமா, அதே இடத்துல இருக்கமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமாங்கிறது தான் டிசைட் பண்ண போகுது. இட் டசன்ட் மீன் நம்ம ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிறங்காட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிடையாது. நம்ம எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணியிருக்கோங்கிறது தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே ஆட் பண்ணும். அதை லேர்ன் பண்ணுறக்கும் அன்லேர்ன் பண்ணுறக்கும் ரீலேர்ன் பண்ணுறக்கும் ரெடியாக இருக்க ஒருத்தர், தப்பாக மாற்றிக்க ரெடியாக இருக்க ஒருத்தர், இல்லை உன்னோட நான் பெரிய ஆள், நான் எப்படி மாற்றிப்பேன், இதுதான் நான் படித்தேன், இதுதான் கரெக்டுன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷன் க்ரோ ஆகாது. 100%. ஸோ அதனால நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கவர் வந்து எதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, வீடியோ போடுறாரு, ஆனால் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் தப்பு பண்ணால் அதை போடுறது இல்லையே அப்படிங்கிறது. பட் ஸ்டில் நான் எப்படி அதை நான் நினைக்கிறேன்னா, இப்போ இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறம் என்ன நினைக்கிறேன்னா, அது நம்ம வேலை இல்லை, அவங்களை கரெக்ட் பண்ண அது ஏன் அப்சல்யூட்லி அப்போ இப்போதான் எனக்கே ஒரு அது நம்ம வேலை இல்லை. ஸோ அதனால நம்ம வேலையை சூப்பராக பண்ணால் அது நடக்காது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுமோ பரவாயில்ல, நான் ஏதோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோமோ அதை கரெக்டாக பண்ணோன்னா நமக்கான மதிப்பும் மரியாதையும் நம்ம தேடி தானா வரும். ஸோ நம்ம சரியா பண்றதை பண்ணாமல் இருக்கனால தான் நம்மளை போய் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணிட்டு என்ன சரியா. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணி வச்சு ரன் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாரும் வாங்க, சிங்கானூரில் தான் இருக்கு, கண்டிப்பாக வாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யர் டைம். இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ ஜாலியாக என்ன பேசணுமோ ஹெல்த்தியாக பேசணும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதில் வந்து அசார் சாரை எந்த அளவுக்கு நான் கார்னர் பண்ணி கேட்க முடியுமோ அந்த மாதிரி தான் நானும் கேள்விகள் கேட்டேன். வை பிகாஸ் எங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் பட் ஸ்டில் நான் வந்து என்னை சார்ந்தவங்களாம் கேட்ட கேள்வியை அந்த இடத்துல எனக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது, எனக்கு இவரை பற்றி தெரியும் அப்படிங்கிறனால விட்டு கேட்கலாங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கனால ஐ டேக் திஸ் பிளேஸ். அதனால நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ அதில் கிளாரிட்டி இருந்தால் டேக் இட், இல்லை அப்படின்னா என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு எபிசோட் ஆஃப் பாட்காஸ்ட்டில் மேபி இவரையே வச்சு கூட பண்ணலாம், இன்னொரு கெஸ்ட்டோட கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். until then bye from Mohammad Anas from the Body Mechanic Physio Rehab and Fitness Center. Happy learning. Thanks.